இப்போ கண்டினியூ பண்ணலாம். யாராவது வாசிக்கிறீங்களா? அத அஃபோரிசம் 6 ஃபர்ஸ்ட் பேரா மாஸ்டர் வரைக்கும் யாராவது வாசிக்கிறீங்களா? அந்த பிகினிங்ல இருந்தே வாமா? ஆமா, அஃபோரிசம்ல இருந்து வாசிங்க. 6ன்னு போட்டதுல இருந்து வாசிங்க வசந்தம்மா. Aphorism number 6. Late I learned that when reason died, then wisdom was born. Before that liberation, I had only knowledge. Once again, I must repeat that the form of these aphorisms is purposely paradoxical in order to give the mind a little shock and awaken it enough for it to make an effort to understand. One must not take this aphorism literally. Some people seem worried by the idea that reason must disappear for one to become wise. It's not that. It's not at all that. Reason must no longer be the summit and the master. இதானாமா? தேங்க்யூ. யாராவது தமிழ்ல வாசிங்க இந்த ரெண்டை மட்டும். மேடம் நான் வாசிக்குவா மேடம்? வாசிங்கம்மா வாசிங்க. அந்த இதுதானே இங்கே அரவிந்தர் குறிப்பிடுவது அதுதானே மேடம்? அந்த அஃபோரிசம்ல இருந்து வாசிங்க. இது ஆறாவதா மேடம்? ஆமா, பேஜ் 17 மா. அண்மை காலமாக அந்த இடம் ஆரம்பிங்க. ஓ, அண்மை காலமாகவா? இது தெரியலையே மேடம். எது தெரியலையே மேடம். இது பேஜ் 17 இருக்கு. நான் இதோ இருக்கு மேடம். நம்பர் 6. சரி வாசிக்கிறேன் மேடம். சாரி. அண்மை காலமாக பகுத்தறிவு மாண்ட போது ஞானம் பிறந்தது என்பதை அறிந்து கொண்டேன். அந்த விடுதலை கிடைக்கும் முன் என்னிடம் அறிவு மட்டுமே இருந்தது. நான் மீண்டும் சொல்லுகிறேன், இந்த சூத்திரங்கள் வேண்டுமென்றே புதிர் வடிவில் எழுதப்பட்டுள்ளன. மனதிற்கு ஒரு சிறு அதிர்ச்சியை கொடுப்பதன் மூலம் அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்னும் ஆவலை தூண்டவே அவ்வாறு எழுதப்பட்டுள்ளன. இந்த சூத்திரத்துக்கு அப்படியே சொல்லுக்கு சொல்ல அர்த்தம் பார்க்க கூடாது. உண்மையான அறிவு தெளிவு பெற வேண்டுமானால் பகுத்தறிவு போய்விட வேண்டும் என்று எண்ணி சிலர் கவலைப்படுவதாக தெரிகிறது. அப்படி அல்ல, அப்படி அல்லவே அல்ல. நன்றி மேடம். சோ ஒரு ஞானம் பெற வேண்டுமானால் அந்த பகுத்தறிவு அப்படிங்கிறது இறந்து போய்விட வேண்டும். பகவான் ஸ்ரீ அரவிந்தருக்கு எத்தனை மொழிகள் தெரியும்? யாராவது சொல்ல முடியுமா? புவனேஸ்வரி அம்மா சொல்லுங்கம்மா. மேடம் அவங்களுக்கு வணக்கம் மேடம். அவங்களுக்கு இங்கிலீஷ், பிரெஞ்சு, லத்தீன், கிட்டத்தட்ட 15 மொழிகள் அவருக்கு தெரியும். 15 மொழிகள். கிரேக்கம், லத்தீன், ஸ்பானிஷ் கொஞ்சம், ஜெர்மன் கொஞ்சம், அது மாதிரி. அது தவிர இந்திய மொழிகள் வேற. சோ இது மாதிரி கிட்டத்தட்ட 15 மொழிகள் அவருக்கு தெரியும். இப்ப நமக்கு நிறைய ஒண்ணு படிச்சுட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா நேச்சுரலாவே என்ன தோணும்னா, நமக்கு நிறைய அறிவு இருக்கு அப்படிங்கிறது தான் தோணும். மற்றவங்களையெல்லாம், அதாவது அத படிக்காதவங்களையோ இல்லாட்டி இது மாதிரி எல்லாம் பார்த்தானாக்கா நமக்கு ஒரு ஒரு மட்டமா சில மக்கள் எடை போடுவது உண்டு. ஆக்சுவலா அப்படி இல்லை. ராமகிருஷ்ண பரமஹம்சர் பெருசா அவர் படிக்கல. ஆனா அவருக்கு இருக்கிற ஞானம் அது உங்களுக்கே தெரியும் எவ்வளவு ஞானம் பெற்றவர் அப்படின்னு சொல்லிட்டு. விவேகானந்தர் படிச்சவர். ஆனா அவருக்கு ஸ்கெப்டிக்கல் அப்படிம்பாங்க. எதை பத்தியுமே ஒரு டவுட் இருந்துட்டே இருக்கும். கடவுளா, அது எங்க கண்ணில் காட்டினாதான் நம்புவேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்கும். ஆனா ராமகிருஷ்ணர் என்ன சொல்றாரு,
ஓ நரேந்திரா நீ வந்துட்டியா, உனக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன் அப்படின்னு அவரு சொல்றாரு. இது அறிவினால வரக்கூடியதா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. நரேந்திரா உனக்காக தான் காத்துட்டு இருந்தேன்னாக்க என்ன அர்த்தம்? அது வேற ஒரு ஆன்மீக திருஷ்டியின் மூலமாக கிடைத்த அந்த ஞானத்தினால அவர் பேசுறார். நான் உனக்காக தான் காத்திருந்தேன். அதே போல பகவானும் என்ன சொல்றாரு, அன்னை வருவதற்கு முன்பே அவர் எல்லா சித்திகளையும் எட்டி விட்டார். அப்புறம் எதுக்காக அன்னை வருவதற்காக காத்து கொண்டிருந்தார்? ஏன்னா அன்னைக்கு பெருசா எதுவும் செய்யணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. அவருக்கு பிறப்பிலேயே அவர் ஒரு அவதாரம் என்பது அப்பப்போ அவங்களுக்கு தெரியும், அன்னைக்கு தெரியும். ஆனாலும் அவர் பகவானை பார்த்த உடனே இவர் தான் எனக்கு எல்லாம் அப்படிங்கிற ஒரு சரணாகதத்தோட தன்னுடைய எல்லா அறிவு, அதை நீங்க திருப்பியும் படிச்சீங்கன்னா தெரியும். முதலில் பகவானை சந்தித்த அந்த தருணத்தை அவர் விளக்கும் போது அவர் இது போல சொல்லியிருப்பார், எனக்கு அது வரைக்கும் என்ன தெரியுமோ எல்லாத்தையும் பகவானுடைய காலடியில நான் வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே போல பகவானும் பின்னாடி சொல்லியிருப்பார், அன்னை போல சரணாகதம் செய்த ஒருவரை நான் பார்த்ததில்லை அப்படின்னு, இதுவரை பார்த்ததில்லைன்னு வேற சொல்லியிருப்பார். சோ அந்த அளவுக்கு அந்த அறிவு அவங்களுக்கு என்ன தெரியுதோ அது எல்லாத்தையும் இறைவனுடைய காலடியில் வைத்து விடுவது. அப்போ அந்த அறிவை தாண்டி போகும் பொழுதுதான் அந்த அறிவு அப்படிங்கிறது, அந்த ரீசன், புத்திசாலித்தனம் அப்படிங்கிற பகுத்தறிவு அப்படிங்கிற விஷயம் இறந்து போகும்போதுதான் இந்த ஞானம் அப்படிங்கிறது வரும். ஏன்னா இந்த ஞானம் அப்படிங்கிறது சாதாரண இந்த மனத்தளத்தில் இருந்து, அதாவது நாம சிந்திப்பது போல இந்த சாதாரண லெவல்ல இருந்து வர்றது கிடையாது. அது வேற ஒரு தளத்திலிருந்து, உயர் தளத்திலிருந்து வரக்கூடிய ஒன்று. அந்த அளவுக்கு இத கொஞ்சம் அமைதியாக்கினாதான் அந்த விஸ்டம், அந்த ஞானம் இங்க வேலை செய்யும். அது போலதான் நிறைய வேலைகள் அன்னையும் பகவான் ஸ்ரீ அரவிந்தரும் வாழ்நாள் முழுக்க சாதகர்களுக்காகவும் இல்ல மனித குலத்திற்காகவும் அவர்கள் செய்தார்கள் அப்படிங்கிறது நமக்கெல்லாம் தெரியும். அப்போ then wisdom was born. Before that liberation, I had only knowledge. So இந்த விஷயத்தை எட்டுவதற்கு முன், இந்த விடுதலையை நான் பெறுவதற்கு முன் எனக்கு என்னிடம் வெறும் அறிவு மட்டுமே இருந்தது அப்படின்னு பகவான் எழுதுறார். இப்ப அவருடைய அலிப்பூர் ஜெயிலோட அந்த சிறைவாசத்தை நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். அவர் உட்கார்ந்து திருப்பியும் தன்னுடைய கேஸுக்காக, வழக்காடுவதற்காக அந்த வழக்கறிஞருக்கு நோட் எழுதிட்டு இருப்பார் அவர். ஏன்னா பரோடா மன்னரிடம் வேலை செய்த போது பரோடா மன்னருக்காக நிறைய எழுதி கொடுத்தவர் பகவான் ஸ்ரீ அரவிந்தர். அப்போ இந்த தன்னுடைய இந்த வழக்குக்காக அவர் உட்கார்ந்து எழுதுறார். அப்போ திருப்பியும் இறைவன் சொல்கிறான், இதெல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், இதெல்லாம் ஓரம் வச்சிடு. ஒரு 15 மொழிகள் தெரிந்தவர், அப்புறம் இவ்வளவு தூரம் ஒரு அறிவு இருக்கும் ஒருவர் எப்படி அமைதியாக சும்மா கை கட்டிட்டு இருப்பாங்க? இப்ப நமக்கு கொஞ்சம் தெரிஞ்ச உடனே நம்ம எல்லாம் வானத்துக்கும் பூமிக்குமா புதிக்கிறோம் நம்ம. அப்போ அந்த அளவுக்கு எல்லாம் தெரிந்ததற்கு பின்பும் அந்த ஒரே ஒரு பணிவு, இறைவனிடம் இருக்கும் பணிவு, ஓகே அப்போ நம்ம இத பத்தி எதுவுமே செய்யக்கூடாது, உனக்கு வேற வேலை வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே he stopped everything. அவர் எல்லாத்தையும் அதை நிறுத்திட்டார். ஆனா இது திருப்பியும் அந்த கோர்ட்டுக்கு அந்த ட்ரையல் அந்த வரும் பொழுது இவர் என்னவெல்லாம் எழுதணும்னு நினைச்சாரோ, இல்லாட்டி கொஞ்சம் எழுதி வச்சிருந்தாரோ, அதையே அந்த லாயர் சித்தரஞ்சன் தாஸ் அப்படின்ற அந்த லாயர் பேசுறாரு அப்படின்னு உடனே பகவானுக்கு ஒரு ஆச்சரியமா விட்டது. சோ இது மாதிரி எப்போ நம்முடைய அந்த பகுத்தறிவு இல்லாட்டி அந்த ரீசன் அப்படிங்கிறது எப்பொழுது இருக்கிறதோ அப்பொழுதுதான் நாம் இந்த ஞானம் அப்படின்ற அந்த உயர்நிலையை நாம் அடைய முடியும், இல்லாட்டி பெற முடியும். ஏன்னா எதை ஒன்னையுமே ஆன்மீக பாதையில எதையும் நாம இந்த புத்தியை வைத்து எதையும் செய்ய முடியாது. முக்கியமாக இந்த அதிமன சக்தி பூமியில் இறங்கினதுக்கு அப்புறம் அதனுடைய அந்த என்ன செயல்படும் விதமே வேறு விதமாக இருக்கிறது. நாம் எண்ணி பார்க்க முடியாத ஒரு வகையில் அது இருக்கிறது. அப்படிங்கும்போது நாம நம்முடைய புத்தியை இப்படியெல்லாம் கூட செய்ய முடியுமா அப்படின்னு அப்புறம் நமக்கு
ஒரு ஆச்சரியம் வரும். சோ அதனால இந்த இடத்துல வந்து once again I must repeat that the form of these aphorisms is purposely paradoxical in order to give the mind a little shock. அப்போ இந்த மைண்டுக்கு வேலையே இல்லையா, இது செய்யவே தேவையில்லையா அப்படின்னு சொன்னாக்கா இல்ல, மனதை வந்து ஒரு கருவியாக நாம வந்து உபயோகிக்க நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். அது ஒண்ணுதான். அந்த மனது அப்படிங்கறது வந்து எதுக்கு, ஒரு புத்தகம் படிப்பதற்கு, இல்லாட்டி ஒன்றை எழுதுவதற்கு. ஆனா எழுதும் கருத்து வந்து மேல இருந்து வரணும். ஆனா அதை வந்து ஒரு பேனா போல, பேனாவுக்கு ஏதான அறிவு இருக்குமோ, அதுக்கு கிடையாது. அது வந்து நாம என்ன நினைக்கிறோமோ அதன் மூலமாக எழுதுகிறோம். அது போல இந்த மனதை அது போல உபயோகப்படுத்த வேண்டுமே தவிர அந்த ஞானம் அப்படிங்கிறது அது வேற. இதுக்கு வந்து ஒரு லிட்டில் ஷாக், ஒரு அதிர்ச்சி கொடுக்குற மாதிரி இந்த விஷயம். அண்ட் அவேக்கன் இட் இனஃப் ஃபார் இட். ஆனா அந்த அதிர்ச்சி வந்து என்ன செய்யுது, அதற்கு வந்து ஒரு விழிப்பு தன்மையை கொடுக்குது. திடீர்னு வந்து ஓ இப்படியும் இருக்குமா, அப்ப என்னால இவ்வளவுதான் சிந்திக்க முடியுமா, மனதால் ஒரு குறிப்பிட்ட எல்லை வரை தான் போக முடியும். ஏன்னா அது குறுகியது, அதனுடைய லெவல் வந்து அவ்வளவுதான். ஆனா அதையும் தாண்டி போகும்போதுதான் அந்த மனதின் பல நிலைகள்லாம் நம்ம பார்த்திருக்கோம். ஹூட்டாவோட பெயிண்டிங்ல வந்து அன்னை அந்த மனதின் நிலைகளை வந்து வண்ணங்களாக அதை காமிச்சிருக்காரு. நீங்க அடுத்த முறை சாவித்திரி பவன் வரும்போது எனக்கு ஞாபகப்படுத்துங்க, நான் அந்த ஓவியத்தை உங்களுக்கு காட்டுறேன். சோ அது வந்து அதுல பல வண்ணங்கள் அவர் வந்து போட்டிருப்பாரு. ஒவ்வொரு மனதின் நிலைகளுக்கும் ஒரு வண்ணம் கொடுத்திருப்பார். பிசிக்கல் மைண்டுக்கு வந்து ஒரு ரெட் கலரு, அப்புறம் சாதாரண மைண்டுக்கு ஒரு ப்ளூ, அது மாதிரி நிறைய வண்ணங்கள் வந்து ஒரு ரெயின்போ மாதிரி வரைஞ்சிருப்பார். ரொம்ப அழகா இருக்கும் அது. சோ அது போல இந்த மனதின் பல நிலைகள், அதற்கான அதுக்கு வந்து ஒரு ஷாக் அப்போ கிடைக்குது. ஆனா அதே சமயம் அது விழிப்படைகிறது. அண்ட் மேக் அன் எஃபர்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். One must not take this aphorism literally. இத வந்து ஒரு வார்த்தையாக வந்து இதை எடுத்துக்கூடாது. But some people seem worried by the idea that reason must disappear for one to become wise. So இத வந்து உடனே எல்லாரும் தப்பா நினைச்சுக்கிறாங்க. அப்படி இல்லை அப்படிங்கிறாரு. Reason must no longer be the summit and the master. அது வந்து தலைவனா இருக்க முடியாது. இந்த பகுத்தறிவு அப்படிங்கிறது ஒரு ஜீவனின் ஒரு இதுவாக இருக்க முடியாது, உச்சக்கட்ட நிலையாக அது இனிமேலும் இருக்க முடியாது அப்படிங்கிறாரு அன்னை. அடுத்தது யாராவது வாசிங்க இங்கிலீஷ்ல. படிக்கட்டுமாமா? படிங்க லட்சுமிமா. For a very long time in life, until one possesses anything resembling knowledge, it is indispensable that reason be the master. Otherwise, one is the plaything of one's impulses, one's fancies, one's more or less disordered emotional imaginings, and one is in danger of being very far removed, not merely from wisdom, but even from the knowledge needed for conducting oneself acceptably. But when one has managed to control all the lower parts of the being with the help of reason, which is the apex of ordinary human intelligence, then if one wants to go beyond this point, if one wants to liberate oneself from ordinary life, from ordinary thought, from the ordinary vision of things, one must, if I may say so, stand upon the head of reason, not trampling it down disdainfully, but using it as a stepping stone to something higher, something beyond it, to attain to something which concerns itself very little with the degrees of reason, something which can allow itself to be irrational because it is a higher irrationality with a higher light, something which is beyond ordinary knowledge and which receives its inspirations from above, from high above, from the divine wisdom. Thank you, Ma. நான் படிக்கட்டுமாங்க? தமிழ்ல படிக்கணுமா? பகுத்தறிவே அறிவின் சிகரமாகவும் எஜமானனாகவும் இருக்கக்கூடாது.
இருப்பினும் வாழ்க்கையில் மிக நீண்ட காலத்திற்கு ஞானம் என்று சொல்லக்கூடியதான ஒன்று கிடைக்கும் வரை பகுத்தறிவு எஜமானனாக இருக்க வேண்டியது இன்றியமையாததாக உள்ளது. இல்லையெனில் நீ உன்னுடைய விசித்திர போக்குகள், ஒழுங்கற்ற உணர்ச்சி மிக்க கற்பனைகள் இவற்றின் கைப்பாவை ஆகிவிடுவாய். நீ ஞானத்திலிருந்து வெகு தொலைவில் இருப்பாய் என்பது மட்டுமல்ல, சமுதாயத்தில் ஓர் அங்கத்தினனாக வாழ்வதற்கு தேவையான அறிவு கூட இல்லாதவனாக ஆகிவிடுவாய். மனித மதியின் சிகரமான பகுத்தறிவின் உதவியால் ஜீவனின் கீழ்பாகங்களை எல்லாம் நீ கட்டுப்படுத்தி விட்ட பின் அதற்கு மேலே நீ போக விரும்பினால், சாதாரண சிந்தனையிலிருந்து விஷயங்களை சாதாரண நோக்கில் பார்ப்பதிலிருந்து விடுதலை பெற நீ விரும்பினால், அப்பொழுது நீ பகுத்தறிவின் தலையின் மேல் ஏறி நிற்க வேண்டும். இகழ்ச்சியுடன் அதை காலடியில் போட்டு மிதிக்க கூடாது. அதைவிட உயர்ந்த ஒன்றை, அதற்கு அப்பாலுள்ள ஒன்றை அடைய அதை ஒரு படியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அது ஒன்றினால் பகுத்தறிவை விட்டுவிட முடியும். ஏனெனில் அதன் பகுத்தறிவின்மை ஓர் உயர் ஒளியை பெற்ற ஓர் உயர்ந்த வகையைச் சேர்ந்த பகுத்தறிவின்மை. அது சாதாரண அறிவுக்கு அப்பாற்பட்டது. அது தன்னுடைய அகவெழுச்சிகளை மேலே இருந்து, மிக உயரத்திலிருந்து, தெய்வீக ஞானத்திலிருந்து பெறுகிறது. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. ரொம்ப நல்லா இருக்கு இந்த கருத்து. இது போன வாரமே நம்ம படிச்சோம். இத இப்போ ரிப்பீட் பண்றோம் ஒரு கண்டினியூட்டிக்காக. ஏன்னா இது மிகவும் உயர்ந்த விஷயங்களை சொல்வதனால நமக்கு மறந்து போயிடும் ஈஸியா. அதனாலதான் இது திருப்பியும் முதல்ல இருந்தே ஆரம்பிச்சேன். For a very long time in life, until one possesses anything resembling knowledge, it is indispensable that reason be the master. Otherwise, one is the plaything of one's impulses. அதாவது அதுக்காக இந்த பகுத்தறிவு அப்படிங்கிறது வேண்டாமா அப்படின்னாக்கா அது வேணும். ஓரளவு நமக்கு படித்து இல்லாட்டா பல நூல்களை கற்று நம்முடைய அந்த அறிவை சற்றே விரிவு செய்து கொள்ள வேண்டும். அப்பதான் என்ன ஆகும்னா, ஒரு நல்ல அடிப்படை அமைவதற்கு அது ஏதுவாக இருக்கும். அப்படி இருக்கும்போதுதான் இந்த ஞானம் அப்படிங்கிறதை பெறுவதற்கு நாம் கிட்டத்தட்ட ஒரு தகுதியுடையவர்கள் மாதிரி ஆகிறோம். இல்லாட்டா ஒன்னும் ஒரு ஒரு நம்முடைய அந்த லோவர் இம்பல்சஸ், அதாவது கீழ்நிலை அந்த உணர்ச்சி இதுல இருந்தே நாம இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா அது வேற எங்கேயோ கொண்டு போய் அது விட்டுடும். சோ அதனாலதான் நாம எப்பயுமே அன்னை சொல்லுவாங்க, ஒரு வைட்டல் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு உணர்ச்சி வேகத்துல இருக்கும்போது, ஒரு கூட்டமே ஒரு உணர்ச்சி வேகத்துல இருக்கும்போது, இல்லாட்டி யாராவது ஒருத்தர் பேசும்போது அதே உணர்ச்சியை எல்லாரும் ஈஸியா அதை பிரதிபலிப்பாங்க. ஒரு அரசியல் கூட்டங்கள் இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒருத்தர் சொன்னா எல்லாரும் அது மாதிரி சொல்றது ஆமா அப்படித்தான் அப்படிங்கிறது. ஆனா அன்னை என்ன சொல்றாரு, அது போல அந்த உணர்வுகளுக்கு ஆட்பட்டு விடாமல் நாம் அந்த மைண்ட் லெவலுக்கு போயிடணும் அப்படிங்கிறாங்க. அப்ப பல விஷயங்களை தவிர்க்க முடியும். உதாரணமாக இது மாதிரி நம்ம எதையாவது சொல்லும் போது ஒரு சண்டை வந்துடும். ஆனா இதை ஏன் சொல்லணும் அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு அதை மைண்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போகும்போது வேற ஒரு நிலையிலிருந்து நாம் இன்னும் சற்று உயரிய நிலையிலிருந்து அதை பார்க்க முடியும். அதனாலதான் இந்த பகுத்தறிவு அப்படிங்கிறது தேவைதான் அப்படின்னு இங்க சொல்ல வர்றாரு. அப்பதான் நம்ம அந்த ஞானம் பெறுவதற்கு கிட்டத்தட்ட அதை தாங்கிக் கொள்வதற்கு ஏதுவாக அது இருக்கும். அப்போ one's fancies, one's more or less disordered emotional imaginings, and one is in danger of being very far removed, not merely from wisdom, but even from the knowledge needed for conducting oneself acceptably. சாதாரணமாக இந்த உலகில் வாழ்வதற்கு கூட அததான் இப்ப அந்த உதாரணம் சொல்றேன். 2 பேர் பேசிட்டே இருப்பாங்க, திடீர்னு சண்டை வந்துடும். ஏன்னு சொன்னா அந்த உணர்வுகளினுடைய அந்த வெளிப்பாடின் காரணமாக 5 நிமிஷம் பேசின உடனே ஒரு விவாதம் அது பெரிய சண்டையாக மாறிடும். ஆனா இதையே அடுத்து ஒரு மென்டல் லெவலுக்கு இது நம்ம பேசுறது தேவைதானா அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போதே நமக்கு இதெல்லாம் சரியாயிடும். அப்ப அந்த லோவர் இம்பல்சஸ்க்கு நாம இடம் கொடுப்பதை தவிர்க்கிறது இந்த பகுத்தறிவு. அததான் இங்க சொல்ல வர்றேன். பட் when one has managed to control all the lower parts, எல்லா கீழ் அந்த பகுதிகளை எல்லாம் அதை ஒரு கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவதற்கு முடியும் அப்படின்னு சொன்னாக்க
with the help of reason, which is the apex of ordinary human intelligence, then if one wants to go beyond this point, அதை விட உயர்வானது. நம்ம வந்து சாதாரணமாக இந்த மெட்டீரியல் வேர்ல்டுல நிறைய விஷயம் பார்க்கிறோம். நிறைய டெக்னாலஜிக்கலா பலவிதமான கண்டுபிடிப்புகள், புதிய புதிய கண்டுபிடிப்புகள், நிறைய ஆப்ஸ் எல்லாம் வருது, எல்லாமே இருக்கு. புதுசு புதுசா எத்தனையோ விதமான, கடைசியா இப்போ வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு வந்துடுச்சு. இத்தனை விஷயங்கள் இருக்கும் போதும் அந்த கீழ் பகுதிகள் வந்து அது செயல்பட்டு கொண்டேதான் இருக்கும். ஆனா மிகவும் உயரிய நிலை, மிகவும் உயரிய ஒரு போராட்டம் என்னது அப்படின்னு பார்த்தா, அது நமக்குள்ளேயே போராடி இந்த திருவுருமாற்றம் எல்லாம் சொல்றோமே, அது என்ன அப்படிங்கறது யாராவது டிஃபைன் பண்ண முடியுமா? நேத்து கூட ஒரு வகுப்புல வந்து அதை பத்தி பேசணும். டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொன்னாக்கா என்னன்னு சொல்ல முடியுமா? டிரான்ஸ்ஃபர்மேஷன்னா நம்மளோட பழைய குணங்கள், வேண்டாத விடாப்பிடியான குணங்கள்ல இருந்து கம்ப்ளீட்டா மாறத்துக்கு முயற்சி பண்ணணும் அப்படின்றதுதான். அதாவது நம்மளையே திருவுருமாற்றம் பண்ணணும். அது கொஞ்சம் கடினமா இருந்தாலும் அது முயற்சி பண்ணிட்டு இருக்கணும்ன்றது டிரான்ஸ்ஃபர்மேஷன். அடிப்படையான குணங்கள்லாம் நமக்குள்ள இருக்கும். உள்ள இது அது அப்பப்போ தலை நீட்டும். அப்பவும் அத வந்து அமுக்காத, அதுகிட்ட வந்து தெய்வீக ஒளிய பண்ணி இதெல்லாம் தப்பு, நம்ம இப்படி மாறணும் அப்படின்னு நமக்குள்ளவே அதை ட்ரெயின் அப் பண்ணணும்ன்றது நான் நினைக்கிறேங்க. சரியானது, சரியானது. சண்முகப்பிரியா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. அதுதான் சொன்னாங்க. ஓகே, பாக்யலட்சுமி சொல்லுங்கம்மா. ஆமா, அதானுங்கம்மா. நம்ம உணர்வு நிலையிலேயே நம்ம மாற்றம் அடையணும். நம்ம மென்டல், பிசிக்கல், வைட்டல் இந்த நிலையில எல்லாம் ஒரு இதுல இருந்தும் அந்த கான்சியஸ்னஸ் அது இப்ப இருக்கிறது இன்னும் உயர்வான நிலைக்கு செல்லணும். எல்லா பழக்க வழக்கங்களையும் நம்ம திருவுருமாற்றம் பண்ணணும். அப்படித்தானே? அதாவது திருவுருமாற்றம்னா நம்முடைய உருவத்தை மாற்றிக்கொள்வது அல்ல, ஆனா நம்முடைய அந்த கீழான அந்த எல்லா குணங்களையும் இவங்க சொன்ன மாதிரி அந்த உயர் ஒளிக்கு காட்டி அதை அடுத்த உயர்நிலைக்கு கொண்டு போவது, இல்லாட்டி அடுத்த இறைநிலைக்கு கொண்டு போவது. அதுதான் வந்து அந்த மாற்றம் அப்படின்னு சொல்றதை ஒழிய வேற வந்து நாம இத வந்து வேற மாதிரி நம்ம ஆயிடுறது, சூப்பர்மேன் ஆயிடுறது எல்லாம் அது கிடையாது. இதை செய்தாலே போதும், மற்ற எல்லாம் வந்து அது தானாக நடக்கும். அந்த கேரக்டர் அப்படின்னு நமக்கு இருக்கும் இல்லையா, ஒவ்வொருத்தருக்கும் அந்த கேரக்டரை வந்து அதை இறைவனுக்கு சமர்ப்பித்து அதை வந்து மாத்துறது, அதுதான் வந்து நம்முடைய அந்த திருவுருமாற்றம். இதுதான் அந்த அகத்தில நடக்கிற அந்த அனாலிசிஸ். அது வந்து நான் எப்படி இருக்கேன், இப்ப எப்படி நான் இதை வந்து பேசுறேன், ஏன் பேசுறேன், நான் அந்த சமயம் எனக்கு என்ன எண்ண ஓட்டம், என்ன எனது மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. சோ இது எல்லாத்தையும் ஓகே, நான் சரியா திங்க் பண்ணல, நான் தப்பா நினைக்கிறேன், இவங்களை வந்து மட்டமா நினைக்கிறேன், இல்லாட்டி ரொம்ப மோசமா இது மாதிரி எல்லாம் ஒரு சிந்தனை வருது அப்படிங்கிற விஷயத்த மாத்துறதுதான் அந்த திருவுருமாற்றம் அப்படிங்கிறது. சோ அதனால இங்க அண்ணன் என்ன சொல்றாருன்னா, இந்த லோவர் பார்ட்ஸ் ஆஃப் த பீயிங் அது எல்லாத்தையும் வந்து அது அப்படியே இருந்தது அப்படின்னு சொன்னா அது இன்னும் ரொம்ப டேஞ்சர் அப்படின்னு சொல்றாங்க. But when so intelligence, then if one wants to go beyond this point, if one wants to liberate oneself from ordinary life, from ordinary thought, from the ordinary vision of things, one must, if I may say so, stand upon the head of reason, not trampling it down disdainfully, but using it as a stepping stone. இதை வந்து முழுசுமாக அதை வந்து உதறி தள்ளிவிடாமல் அதையே வந்து நாம் உயர்வதற்கு ஒரு படிக்கட்டாக ஆக்கிக்கிறது. அப்படி செய்யும் பொழுது என்னாகும்னா, நாம் ஏற்கனவே பெற்ற அந்த கொஞ்சம் அறிவு இருக்கு இல்லையா, அது வந்து நமக்கு ஒரு உபயோகமா இருக்கும், ஒரு அடிப்படையாக அது ஆகும். To attain something which concerns itself very little with the decrees of reason, something which can allow itself to be irrational because it is a higher irrationality with a higher light, something which is beyond ordinary knowledge and which receives its inspirations from above, from high above, from the divine wisdom.
இந்த விஸ்டம் வந்து என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா, நம்மை வந்து அதே வார்த்தைகள் தான், இல்லாட்டி அதே இதுதான், அதே சாவித்திரி தான். நம்ம வந்து எத்தனையோ முறை படித்தவர்களாக இருப்போம். முதல் முறையாக அதை படிக்கும்போது, ஓ சாவித்திரி படிச்சா நல்லது அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக அப்படியே படிச்சுட்டே போவோம். 2வது முறை படிக்கும்போது, ஓகே இதுல ஏதோ இந்த வார்த்தைகள்லாம் நல்லா இருக்கு. அடரேஷன் ஆஃப் த டிவைன் மதர்ல இதெல்லாம் நல்லா இருக்கு. டு எர் நோ மோர் இஸ் நேச்சுரல் டு மைண்ட் அப்படின்னு எல்லாம் வருது. ஓ அப்ப இதுல ஏதோ விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஓ அன்னையை பத்தி இத்தனை வரிகள் இதுல வருதா, இஷ்யூல இவ்வளவு வருதா, இதுல இவ்வளவு வருதா அப்படின்னு லேசாக என்ன செய்யறோம், அதுக்குள்ள நாம் வந்து போக ஆரம்பிக்கிறோம். அப்போ ஒரு கட்டத்துல என்ன ஆகுது அப்படின்னு சொன்னாக்க, ஓ மற்ற பகவானுடைய மற்ற நூல்களையும் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கெல்லாம் படிக்கிற மாதிரி சிந்தசிஸோ லைஃப் டிவைனோ இதெல்லாம் படிக்க படிக்க, அப்போ இந்த அஃபோரிசம்ல சொல்லியிருக்கிறது சிந்தசிஸ்ல சொல்லியிருக்கு, இதுல சொல்லப்பட்டிருப்பது லைஃப் டிவைன்ல சொல்லப்பட்டிருக்கு, இதுல அன்னை சொல்லியிருக்கும் விஷயங்கள் சாவித்திரியில் வருது அப்படின்னு நம்ம மேலும் நம்முடைய அந்த அறிவை வளர்த்து கொண்டு அதன் மூலம் ஞானத்தை பெற தகுதியுள்ளவர்களாக நம்ம வந்து நாம ஆக்கிக்கிறோம். இதுல வந்து இத வந்து இப்ப சொல்லணும்னு நினைச்சேன் முதல்லயும், பட் இப்ப நடுவுல சொல்றேன் இத. அதாவது ஒரு இன்ஸ்பயர் பண்றதுக்காக தான் இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு வகுப்பா எடுக்கிறேன். என்னுடைய ஒரே ஒரு நோக்கம், இத கொஞ்சோண்டு ஒரு இன்ஸ்பயர் ஆகி, ஓகே இதை இன்னும் கொஞ்சம் படிக்கலாமா, இன்னும் அடுத்த புத்தகத்தை படிக்கலாமா அப்படின்னு யாராவது ஒரு கொஞ்சம் பேருக்கு தோணுச்சுன்னா அதுவே வந்து எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஏன்னா சாவித்திரியை வந்து சும்மா படிக்கிறதுக்கு பதிலா லேசா ஒரு எங்கேயோ ஒரு டச் பண்ணி விட்டு, இதுதான் இதனுடைய அந்த ருசி அப்படின்னு அந்த ருசியை வந்து கொஞ்சம் காட்டி விடுறது, இது ஒண்ணுதான் என்னுடைய வேலையாக நான் வந்து எப்பொழுதுமே கருதுகிறேன். சோ அந்த ஒரு இன்ஸ்பயர் ஆகணும். அது எங்க இருந்து வரும்னா அந்த ஞானத்தில் இருந்துதான் அது எல்லாமே வரும். இப்போ இவங்க போட்டுட்டே இருக்காங்க, நம்ம சண்முக பிரியா இல்ல நிறைய அந்த சன்லைட் பாத்துல வர்ற கருத்துக்களை எல்லாம் வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்கெட்சாவோ இல்லாட்டி ஒரு சில படங்கள் மூலமாகவோ அதை தெரிவிக்க அவங்க முயற்சி செய்யறாங்க. இது போல ஒவ்வொருத்தரும் ஏதாச்சும் ஒரு வகையில போன வகுப்புல சொன்னேன், நிறைய பேர் அவங்களுடைய கவிதைகளை எல்லாம் அனுப்பிச்சிருந்தீங்க, ராதாராணி அம்மா எல்லாரும் ரொம்ப நல்லா இருந்தது. சோ இதை மட்டுமே நான் வந்து எதிர்பார்க்கிறேன், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. சோ இந்த ஞானம் அப்படிங்கிறது இப்படிதான் வர முடியும், வேற எப்படியும் இல்லை. ஆனா அதுக்கு வந்து ஒரு சிறிதளவே இந்த பகுத்தறிவும் தேவை. அடுத்தது யாராவது வாசிக்கிறீங்களா? வாசிங்க ராதாராணிமா. வாசிக்கிறேம்மா. வாசிங்க. As for the knowledge of which Sri Aurobindo speaks here, it's ordinary knowledge. It's not knowledge by identity. It is knowledge that can be acquired by the intellect, through thought, through ordinary means. But once again, and in any case, we shall have occasion to return to this when we study the next aphorism. Do not be in a hurry to abandon reason in the conviction that you will immediately attain to wisdom, because you must be ready for wisdom. Otherwise, by abandoning reason, you run a great risk of falling into unreason, which is rather dangerous. Many times in his writings, particularly in the Synthesis of Yoga, Sri Aurobindo warns us against the imaginings of those who believe they can do sadhana without rigorous self-control and who heed all sorts of inspirations which lead them to a dangerous imbalance where all their repressed, hidden, secret desires come out into the open under the pretense of liberation from ordinary conventions and ordinary reason. மேல படிக்கலாமா? One can be free only by soaring to the heights high above human passions. Only when one has achieved a higher, selfless freedom and done away with all desires and impulses does one have the right to be free. But neither should people who are very reasonable
very moral according to ordinary social laws, think themselves wise, for their wisdom is an illusion and holds no profound truth. Thank you. ஓகே, சூப்பர். வேற தமிழ்ல யார் வாசிக்கிறீங்க? வாசிக்கட்டுங்களாம்மா? புவனேஸ்வரிம்மா வாசிங்க. வணக்கம்மா. ஒரு நிமிஷம். இதன் பொருள் அதுதான். பக்கம் 18ல இருக்கு தமிழ் புக்ல. தமிழ் புக்ல 18ஆம் பக்கம். இதன் பொருள் அதுதான். இங்கே ஸ்ரீ அரவிந்தர் குறிப்பிடுவது சாதாரண அறிவு. ஐக்கியமடைவதன் மூலம் பெரும் ஞானம் அல்ல. சிந்தனை மூலம், சாதாரண சாதனங்களின் மூலம், புத்தியினால் பெறக்கூடிய அறிவு. மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன். உடனேயே ஞானம் பெறப் போகிறோம் என்னும் உறுதியில் அவசரப்பட்டு பகுத்தறிவை விட்டுவிடாதே. ஏனெனில் ஞானத்தை பெற வேண்டுமானால் முதலில் நீ அதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். இல்லையெனில் பகுத்தறிவை விட்டுவிட்டால் அறிவு கெட்ட நிலையை நீ அடைய நேரிடலாம். அது ஆபத்தானது. அடுத்த சூத்திரத்தை படிக்கும்போது இந்த விஷயத்தை மேலும் ஆராய சந்தர்ப்பம் கிடைக்கும். சிலர் கண்டிப்பான சுய கட்டுப்பாடு இல்லாமல் யோகம் செய்யலாம் என்று நம்பிக்கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் எல்லா விதமான எழுச்சிகளுக்கும் செவி சாய்க்கிறார்கள். அது அவர்களை ஆபத்தான சமநிலை பிறழ்தலுக்கு இட்டுச் செல்கிறது. அப்போது அவர்கள் கீழே அமுக்கி வைத்திருந்த மறைந்திருந்த இரகசிய ஆசைகள் எல்லாம் வெளிப்படையாக தோன்றுகின்றன. அதை சாதாரண ஆச்சாரங்கள், சாதாரண பகுத்தறிவு இவற்றிலிருந்து விடுதலை பெறுவதாக அவர்கள் கூறிக்கொள்வார்கள். ஸ்ரீ அரவிந்தர் தமது எழுத்துக்களில், குறிப்பாக த சிந்தசிஸ் ஆஃப் யோகாவில் இவ்வாறெல்லாம் கற்பனை செய்து கொள்வது பற்றி நம்மை பல தடவைகள் எச்சரித்துள்ளார். மனிதனுடைய வேக உணர்ச்சிகளுக்கெல்லாம் மேலே உள்ள உயர் சிகரங்களுக்கு பறந்து சென்றால்தான் ஓர் உயர்ந்த தன்னலம் மறந்த சுதந்திரம் பெற்று விடுதலை பெற முடியும். எல்லா ஆசைகள் தூண்டுதல்களையும் விட்டொழித்த போதே ஒருவன் சுதந்திரமாய் இருக்க உரிமை பெறுகிறான். முற்றிலும் பகுத்தறிவுக்கு ஒத்தவாறு நடந்து கொள்கிறவர்கள் சாதாரண சமூக சட்டங்களின்படி மிகுந்த ஒழுக்க சீலர்களாக இருப்பவர்கள். இவர்களும் தங்களை ஞானம் பெற்றவர்களாக கருதிவிடக் கூடாது. ஏனெனில் அவர்களுடைய ஞானம் ஒரு போலி நம்பிக்கையே, அதில் ஆழ்ந்த உண்மை ஏதும் இல்லை. இதுக்கு மேல அம்மா படிக்கணும்? இன்னொரு பேராவா? இல்ல, அவ்வளவுதான். நன்றிம்மா, நன்றி. சோ இது அன்னை எத்தனை கோணத்துல இதை சொல்றாங்க அப்படிங்கிறத நீங்க கொஞ்சம் கவனமா படிச்சீங்கன்னா இது புரியும். எத்தனை விதமான விஷயங்களாக இதை சொல்கிறார். அந்த ஞானம் அப்படிங்கிறது எப்படி வரணும், அந்த பகுத்தறிவு அப்படிங்கிறது என்னென்னத்தை எல்லாம் கொண்டு வரும், இந்த ஆன்மீக பாதையில் இறக்கும் போது என்னெல்லாம் ஒரு கஷ்டங்கள் நமக்கு அதுல வரும், அதுல எப்படி நாம ஒரு முன்னெச்சரிக்கையோடு இருக்கணும், அதையும் எல்லாத்தையும் சொல்றாங்க. இப்போ இதெல்லாம் நம்ம பல இப்ப இருக்கிற ஆன்மீகவாதிகள் என்று சொல்லிக் கொள்கிற பல பேரிடம் நாம இதை பார்க்கிறோம். இதை நான் பேரெல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை, அதெல்லாம் உங்களுக்கே தெரியும். இங்கே ஸ்ரீ அரவிந்தர் குறிப்பிடுவது சாதாரண அறிவு ஐக்கியம் அடைவதன் மூலம் பெரும் ஞானம் அல்ல. சிந்தனை மூலம், சாதாரண சாதனங்களின் மூலம், புத்தியினால் பெறக்கூடிய அறிவு. அப்போ இங்க இது சாதாரண அறிவு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த சாதாரண அறிவு அப்படின்னு சொன்னாக்க இட் இஸ் நாட் நாலேஜ் பை ஐடென்டிட்டி. அகெயின் இதுவும் ஏற்கனவே நம்ம முதல் அஃபோரிசம் படிக்கும் போதுன்னு நினைக்கிறேன், அப்பயே இதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம், இதை பத்தி பேசினோம். அதாவது ஐக்கியம் அடைவதன் மூலம் பெரும் அறிவு அப்படிங்கிறது அது வேற. அதுவும் கிட்டத்தட்ட அது ஒரு பெரிய ஞானம். அதெல்லாம் அவ்வளவு ஈஸியாக நம்மால எட்டிவிட முடியாது. ஏன்னா ஒவ்வொரு ஜீவனுக்கும் ஒவ்வொரு ஜடப்பொருளுக்கும் கூட உயிர் இருக்கிறது அப்படிங்கிறது அன்னை சொல்லியிருக்காருன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். அன்னையினுடைய இந்த அனெக்டோட்ல ஒரு முறை எழுதப்பட்டது, நீங்க கூட படிச்சிருப்பீங்க. ஒரு இதை திறந்து வைக்கிறதுக்காக அன்னை இன்வைட் பண்றாங்க ஆசிரமத்துல. அன்னை அங்க போறாரு. ஆனா
நேரா அந்த எங்க போகணுமோ அதை திறந்து வைக்காமல் அது பக்கத்துல இருக்கும் ரூமுக்கு போறார். ஏன் அப்படின்னு சொன்னா, இங்க இருக்கிறத எல்லாத்தையும் அங்க போய் டம்ப் பண்ணி வச்சிருக்காங்க. அப்போ அன்னை சொல்ற, அந்த பொருட்கள் எல்லாம் என்னை கூப்பிடுகின்றன அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த ஜட பொருளுக்கும் கூட ஒரு ஒரு ஆன்மா அப்படிங்கிறது இருக்கு. அதனோட ஒன்று ஐக்கியப்பட அன்னையால் தான் முடியும், நம்மால முடியாது. ஆனா இத வந்து ஸ்லோவா நம்மால வீட்ல எல்லாம் கூட செய்ய முடியும். நாம் உபயோகப்படுத்தும் பொருட்கள் இது எல்லாத்தையுமே ஒரு கான்சியஸ் லெவல்ல நாம செஞ்சோம் அப்படின்னு சொன்னாக்க, வேற யாராவது தொற்றிருந்தா கூட நமக்கு அது புரிய ஆரம்பிக்கும். அத நீங்க வந்து பயிற்சி பண்ணியும் பார்க்கலாம். அது ரொம்ப எளிதானது. உதாரணமா நாம உபயோகப்படுத்தும் ஒரு 2 வீலர்ன்னு வச்சுக்கலாம். இந்த வண்டிய வந்து நாம ஓட்டும்போது அது ஒரு மாதிரி இருக்கும். வேற யாராவது எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப அது ரிப்பேர் ஆகுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. இது உங்க அனுபவத்துல பார்த்திருக்கீங்க இல்லையா? ஆமாமா. நிறைய தடவை, நிறைய இன்சிடென்ட்மா. நம்ம இப்ப ஏதாவது ஒண்ணு அடுக்கி வச்சிருக்கோம் அப்படின்னா கூட நமக்கு வந்து அது சின்ன ஒரு மூவ்மெண்ட் இருந்தா கூட நம்மளுக்கு தெரியும். அது மாதிரி நம்ம கார் கூட நம்மளே ஓட்டிட்டு வேற ஆள் ஓட்டுனாங்கன்னா அதுல டிஃபரன்ஸ் நல்லா நமக்கு அதுல டிஃபரன்ஸ் தெரியும். ஏன்னு சொன்னா நம்முடைய லெவல் ஆஃப் கான்சியஸ் வேற, அந்த அடுத்தவங்களுடைய சாதாரண கான்சியஸ்ல ஓட்டும் பொழுது ஒரு முறை வந்து இங்க மத்தியானம் லஞ்சுக்கு போயிட்டு அதாவது சாவித்திரி பவன்ல இருந்து அந்த விசிட்டர் சென்டருக்கு சாப்பிட போயிட்டு திருப்பியும் ரிட்டர்ன் வந்து நடந்தே வருவேன் மத்தியானம். அப்போ அது மாதிரி ஒரு முறை நடந்து வந்தப்போ ஒருத்தவங்க அரவிந்துக்கு ஆசிரியராக இருந்த ஒரு பெண்மணி, ஒரு டீச்சர், அவங்க வந்து என்ன பண்ணாங்க, எதுக்கு நடக்கிற, வாயை அவனுக்கு லிஃப்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு நேனோ கார் தான் வச்சிருந்தாங்க. அது வந்து அதுல ஏற சொன்னாங்க. நான் ஏறினேன். ஆனா அந்த கதவை வந்து கொஞ்சம் வேகமா சாத்திட்டேன். உடனே அவங்க சொன்னாங்க, ஐயோ நீ என்ன பண்ற அப்படின்னு. அப்போ எந்த அளவுக்கு ஒரு பொருளோட அவங்க ஐக்கியமாயிருக்காங்க அப்படிங்கிறது அது தெரியும். சில சமயம் அது நின்னு போச்சுன்னா அது கூட பேசினாக்க அது ஓட ஆரம்பிச்சிடும். தெரியுமா? அது மாதிரி அனுபவம் இருக்கா யாருக்காவது? சொல்லுங்க புவனேஸ்வரி அம்மா. ஒரு முறை எங்க எதிர் வீட்டுல இருந்தவங்க பெண்டிகோஸ்ட் அந்த குரூப்பை சேர்ந்தவங்க, அவங்க காரு ஏதோ ஒர்க் ஆகல, வெளியில கிளம்புறதுக்கு இருந்தாங்க, ஒர்க் ஆகல. உடனே அவங்க எல்லாம் சேர்ந்து நின்று கார்கிட்ட நின்று ஜபம் பண்ணிட்டு இருந்தாங்க. இத நான் பார்த்துட்டு இப்படி பண்றாங்களே, அது காரை ரிப்பேர் பண்ணாம ஜபம் பண்றாங்களேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். கொஞ்ச நேரம் அவங்க வண்டி எடுத்துட்டு போயிட்டாங்க. அப்போ எனக்கு ப்ரே பண்ணிருக்காங்க போல இருக்குது. அதான் வண்டிகள் எப்படி இது சாத்தியம்னு அப்ப யோசனை தோணுச்சு. இது ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி, 40 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ அந்த பிரேயருங்கிறது அந்த ஜடப்பொருளுக்கும் போய் சேருது அப்படிங்கிறது இப்ப புரியுது. ஆமா, அதை வந்து எத்தனை காலமாக ஒரு பொருளை வந்து நாம உபயோகிக்கிறோம் இல்லையா? அப்போ அதற்கும் வந்து அதுவும் அன்னையிடம் இருக்கும் நம்மை போன்றவர்களுக்கு வந்து இன்னும் அதுக்கு அது உயிரே வந்துடும். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிளா அதுக்கு உயிரே வந்துடும். அந்த என்னுடைய இங்க ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இருக்காங்க, நெதர்லாண்ட்ஸ்ல இருந்து, ஆரோவில்ல. அவங்க வந்து வீட்டுல இருக்க ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு பேர் வச்சிருப்பாங்க. அவங்க பைக்குக்கு ஒரு பேர் இருக்கும். அப்புறம் வந்து அது கொஞ்சம் பழைய பைக்கு தான். ஆனாலும் அது வந்து என்னை ஏத்திட்டு போவாங்க. எப்பயாவது வா 2 பேரும் சேர்ந்து சாப்பிட போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏத்திட்டு போவாங்க. ஆனா என்ன செய்யணும், அந்த வண்டி திடீர்னு நின்னுக்கும். உடனே இவங்க வந்து ஓ மை டியர் அப்படின்னு அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க. அந்த பேரை சொல்லி இது பண்ண உடனே அது ஸ்டார்ட் ஆயிடும். சோ இதெல்லாம் வந்து நமக்கு என்ன சொல்றது, அதோட வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐக்கியமாகிற ஒரு நிலை. ஆனா இது எல்லா ஜீவராசிகளோடையும் ஐக்கியமாகிறோமா அப்படின்னா அது அப்படி இல்லை. பட் ஓரளவுக்கு நம்மளால முடிந்த அளவுக்கு அதை செய்யறோம். அது வந்து நாலேஜ் பை ஐடென்டிட்டி கிடையாது, உணர்வு ரீதியாக அதனோட ஐக்கியமாகும். கஸ்தூரி அம்மா சொல்லுங்க. எனக்கு ஒரு அனுபவம் என்னன்னாக்கா, அந்த போன் பே அனுப்பிட்டே இருப்பேன். இது திடீர்னு போன வாரத்துல போன் பேவே போகவே இல்லை. கேட்டாக்கா இது சரியில்லை, நீங்க பேங்க்ல தான் போய் செக் பண்ணணும்னு மெசேஜ் வருது. நீங்க வந்து பேங்க்ல பாத்துக்கோங்க, இது மேல அனுப்ப முடியாது. ஆனா என் ஊர்ல இருந்து ஒரு பையன் ரிலேஷன் தான், பாட்டி நீங்க பேங்க்குக்கு தான் போட, யார்தான் போறது, என்னால திருப்பி ஏறி இறங்கி என்னால முடியாது,
நான் மதர் கிட்ட சொல்லிடுறேன்ட்டு அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா சொல்லிட்டே இருந்தேன். எனக்கு தெரியாத மதர், இது என்ன நல்லா தானே இருந்தது, திடீர்னு இந்த மெசேஜ் எல்லாம் வருது. அப்புறம் காலையில என்ன பண்ணேன், ஒரு ரூபாய் அனுப்பி பாக்கலாம் மதர் அப்படின்னு சொல்லிட்டு போனா கரெக்டா போயிடுச்சு. அதுல இருந்து இப்ப ஒர்க் ஆயிட்டே இருக்குது. இது என்ன காரணத்தால அந்த மெசேஜ் வந்ததுன்னு தெரியாது, என்ன காரணத்தால மதர் எனக்கு சரி பண்ணி கொடுத்தாங்கன்னு தெரியாது. எனக்கு அது இன்னும் எனக்கு புதிரா இருக்கு. நிஜமாலே மதர் நமக்கு எவ்வளவோ சின்ன சின்ன விஷயத்துல பண்றாங்க. நம்ம தான் இன்னும் அவங்களுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்க முயற்சி பண்ணணும்ன்றது நம்ம புரிஞ்சுக்கணும். அதுதான். அந்த ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு அந்த உயிர் இருக்கு. அதோட அந்த சோல்ஃபுல்லான அந்த டச் வரும் பொழுது அது ஒர்க் அவுட் ஆகுது. இவ்வளவுதான் அந்த விஷயம். ராதாராணிம்மா சொல்லுங்கம்மா. ராதாராணிம்மா ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்க. கரெக்டா சொன்னீங்கம்மா நீங்க. என்னோட ஃப்ரிட்ஜ், வாஷிங் மெஷின், அப்புறம் மிக்ஸி இதெல்லாமே அந்த மாதிரி நிறைய தடவை எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணிருக்கு. பாதி நின்று போயிடும். அப்புறம் என்னம்மா ஆச்சுன்னு கேட்டுட்டு நான் அதை இன்னொரு கால்லாம் கிளீன் பண்ணி கரெக்டா போட்டா உடனே ஒர்க் பண்ணும். நிறைய தடவை அது பண்ணிருக்கு. அப்புறம் ஈவன் சர்வீஸ்காரங்க வர வரைக்கும் கூட சிலப்ப சர்வீஸ் கொடுத்துருக்குது. எஸ், அதெல்லாம் அந்த பொருளோட நாம கான்சியஸ் லெவல்ல வச்சுக்கிற டச். ஆனா அந்த நாலேஜ் பை ஐடென்டிட்டினா இது இன்னும் கொஞ்சம் ஒரு படி மேல போய் அதுல என்ன இது அப்படிங்கிறத நாம உள்ளுணர்வால உணர்ந்துக்கிறது. எது அதுல ரிப்பேர் ஆயிருக்கு அப்படிங்கிறத அது உள்ளுணர்வால உணர்ந்துக்கிறது. அது இன்னும் ஒரு படி மேல போகக்கூடிய ஒன்றுதான். ஆனா நம்ம லெவல்ல இதுவே நமக்கு ரொம்ப பெரிய விஷயம். ஓகேவா? இப்ப அடுத்த பேரா பார்க்கலாம். மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன், உடனேயே ஞானம் பெறப் போகிறோம் என்னும் உறுதியில் அவசரப்பட்டு பகுத்தறிவை விட்டு விடாதே. சோ இதெல்லாம் இல்ல இது எனக்கு ஞானம் கிடைக்க போகுது, இதெல்லாம் தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிட்டத்தட்ட அது உங்களை வேற எங்கேயோ ஒரு தவறான வழிக்கு இட்டு செல்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. ஏனெனில் ஞானத்தை பெற வேண்டுமானால் முதலில் நீ அதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். இது ஏற்கனவே நம்ம பேசினதுதான். நம்ம அந்த ஞானத்தை பெறணும் அப்படின்னு சொன்னா முதல்ல நாம தயாரா இருக்கணும். நமக்கு அந்த ஏற்பு திறன் இருக்கணும், நமக்கு அந்த அறிவு இருக்கணும். நாம நம்முடைய அறிவையும் பகுத்தறிவையும் கடந்து ஒரு மோன நிலையில் இருக்கணும். அப்பதான் இது எல்லாத்தையும் பெற முடியும். இல்லையெனில் பகுத்தறிவை விட்டுவிட்டால் அறிவு கெட்ட நிலையை நீ அடைய நேரிடலாம். அது ஆபத்தானது. ஏன்னு சொன்னா இல்ல எனக்கு குண்டலினி வந்துருச்சு, நான் எல்லாமே இதுதான் அப்படின்னு சொல்லிக்கிறவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஆக்சுவலா அதெல்லாம் ரொம்ப தவறான ஒரு விஷயம். ஏன்னா நிஜமாகவே இது மாதிரி ஞானம் பெற்றவர்கள் ஒண்ணுமே பேச மாட்டாங்க, அமைதியா பேசாம இருப்பாங்க, ஒண்ணும் வெளியவே சொல்ல மாட்டாங்க. அடுத்த சூத்திரத்தை படிக்கும் போது இந்த விஷயத்தை மேலும் ஆராய சந்தர்ப்பம் கிடைக்கும். சில கண்டிப்பான சுய கட்டுப்பாடு இல்லாமல் யோகம் செய்யலாம் என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். இது அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட சொல்றாங்க. இந்த சுய கட்டுப்பாடு அப்படிங்கிறது மிக மிக தேவையான ஒன்று. அதனாலதான் அன்னை எப்பயுமே சொல்றாங்க, உண்பதற்கு முன்பும் உறங்குவதற்கு முன்பும் எந்த செயலை செய்வதற்கு முன்பும் என்னை நினைத்துக்கொள், என்னிடம் அதை அர்ப்பணமாக அதை செய் அப்படின்னு அன்னை நமக்கு சொல்லியிருக்காங்க. அந்த ஒவ்வொரு வார்த்தை பேசுறதுக்கு முன்னாடி கூட நாம இதை பேசலாமா கூடாதா, இல்லாட்டி சில சமயம் அந்த முடிவு எடுக்கலாமா. ஒரு சிலர் எல்லாம் உடனே ஆன் த ஸ்பாட் அப்படியே முடிவு எடுத்துடுவாங்க. அது சில சமயம் ரொம்ப தவறாக போய் முடியும். ஆனா நீங்க என்ன செய்யறது, ஒரு நாள் 2 நாள் அதை ஆற போட்டுட்டு அதுக்கப்புறம் அதற்கு அவங்கள்ட்ட கூட சொல்லலாம். நமக்கு எதிர இருக்கிறவங்கள்ட்ட கூட நான் ஒரு நாள் கழிச்சு சொல்றேன் அப்படிங்கிறத கூட சொல்லலாம். அதற்கப்புறம் அதை செய்யணுமா வேண்டாமா அப்படிங்கிறத ஓரளவு அதை அன்னையிடம் விட்டு அதுல ஒரு கிளாரிட்டி வந்ததுக்கு அப்புறம் அதை செய்யலாம். அப்ப இந்த கீழே மேலும் ஆராய சுய கட்டுப்பாடு இல்லாமல் யோகம் செய்யலாம் என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லா விதமான அகவழ்ச்சிகளுக்கும் செவி சாய்க்கிறார்கள். என்னெல்லாம் ஒரு தூண்டுதல் வருதோ அதுக்கெல்லாம் அவர்கள் ஆட்பட்டு விடுகிறார்கள். அவர்கள் எல்லா விதமான அகவழ்ச்சிகளுக்கும் செவி சாய்க்கிறார்கள். அது அவர்களை ஆபத்தான சமநிலை பிறழ்தலுக்கு இட்டு செல்கிறது. எவ்வளவுதான் புத்திசாலியா இருந்தாலும் கடைசியில அந்த இடத்துல போய் அதுல போய் விழுந்துடுவாங்க. ஏற்கனவே நான் இதுல சொன்ன மாதிரி
அந்த பிட்ஃபால்ஸ் இன் சாதனா அப்படின்னு சொல்லி MP பண்டிட் வந்து ஒரு அருமையான புத்தகம், உங்களுக்கு கிடைச்சா அது கட்டாயம் படிக்க, ரொம்ப அற்புதமானது. அதுல இத பத்தி எல்லாம் சொல்லியிருக்காரு அவரு. அப்பொழுது அவர்கள் கீழே அமுக்கி வைத்திருந்த மறைந்திருந்த ரகசிய ஆசைகள் எல்லாம் வெளிப்படையாக தோன்றுகின்றன. எதெல்லாம் உள்ளுக்குள்ள இருந்துச்சோ, ஒரு ஓரமா வச்சிருந்தாங்களோ, அது எல்லாமும் இப்ப வந்து என்ன செய்யும், வெளிப்பட ஆரம்பிக்கும். இந்த பகுத்தறிவு இல்லை அப்படின்னு சொன்னா அதனுடைய கைப்பாவையாக நாம ஆகி வேற எங்கேயோ கொண்டு போய் மிகவும் ஆபத்தான நிலைக்கு நம்மை இட்டு செல்லும். அதனாலதான் கொஞ்சம் குவைட்டா இருக்கிறது, அமைதியா இருக்கிறது. ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க, நான் வாங்க இதெல்லாம் நான் சொல்லித்தரேன். இப்போ இந்த ஆரோவில சுத்தி நிறைய பேரு பலவிதமான வேற வேற யோக பாதையில் ஏதோ கொஞ்சோண்டு தெரிஞ்சிட்டு வந்து நாங்க இதை செய்யறோம் அதை செய்யறோம், ஸ்ரீ அரபிந்தோ தான் சொல்லியிருக்காரு அப்படின்னு எல்லாம் சொல்லும்போது சில சமயம் மனசுக்கு கஷ்டமா இருக்கு. இல்ல இது நான் இதை வச்சு நான் ஒரு ஒர்க் ஷாப் நடத்துறேன் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. இத வந்து பகவானுடைய அருளால தான் நமக்கு வந்து சைத்திய புருஷன் விழிக்கும். ஏதோ ஒரு ஒர்க் ஷாப் நடத்துறதுனாலயோ இல்லாட்டி ஒரு ஒர்க் ஷாப் அட்டன் பண்றதாலேயோ எதுவும் நமக்கு வந்து விடாது. அங்கே அந்த கருணையும் நம்முடைய ஆர்வமும் இணைந்து செயல்பட வேண்டும். முக்கியமாக அன்னையின் அருள் இருக்க வேண்டும். சோ இல்லாட்டி இந்த ஆசைகள்லாம் வெளியில வரும். அதை சாதாரண ஆசாரங்கள், சாதாரண பகுத்தறிவு இவற்றிலிருந்து விடுதலை பெறுவதாக அவர்கள் கூறிக்கொள்வார்கள். இல்ல ஆன்மீகம் அப்படின்னு சொன்னா எல்லா சுதந்திரம், நான் எப்படி வேணாலும் இருப்பேன். அப்போ ஒரு தடவை அன்னைக்கிட்ட கேட்டப்போ, ஆல்ரெடி இங்க நிறைய பைத்தியங்கள் இருக்கு, மேற்கொண்டு இதையும் இதெல்லாம் வந்து சொல்லக்கூடாது, ஒரு சர்டன் டிசிப்ளின்ஸ் வந்து நமக்கு வேணும் அப்படிங்கிறத அன்னை வந்து பல இடங்கள்ல திருப்பி திருப்பி சொல்லியிருக்காரு. ஸ்ரீ அரவிந்தர் தமது எழுத்துக்களில் குறிப்பாக த சிந்தசிஸ் ஆஃப் யோகாவில் இவ்வாறெல்லாம் கற்பனை செய்து கொள்வது பற்றி நம்மை பல தடவைகள் எச்சரித்துள்ளார். மனிதனுடைய வேக உணர்ச்சிகளுக்கெல்லாம் மேலே உள்ள உயர் சிகரங்களுக்கு பறந்து சென்றால்தான் ஓர் உயர்ந்த தன்னலம் மறந்த சுதந்திரம் பெற்று விடுதலை பெற முடியும். அப்ப இங்க சுதந்திரம் அப்படின்னு சொன்னா அது என்னது அப்படிங்கிறதுக்கு அன்னை ஒரு டெபினிஷன் கொடுக்குறாங்க. எது சுதந்திரம், எது லிபரேஷன் அப்படின்னாக்க, மனிதனுடைய இந்த சாதாரண வேக உணர்ச்சிகளுக்கெல்லாம் மேலே உள்ள உயர் சிகரங்களுக்கு பறந்து சென்றால்தான் அதை விட மிக உயர்ந்த சிகரங்களுக்கு நாம போகணும். அப்பதான் ஒரு உயர்ந்த தன்னலம் மறந்த சுதந்திரம் பெற்று விடுதலை பெற முடியும். எல்லா ஆசைகள் தூண்டுதல்களை எல்லாம் விட்டொழித்த போதே ஒருவன் சுதந்திரமாய் இருக்க உரிமை பெறுகிறான். அப்ப எந்த ஆசைகளும் இருக்கக்கூடாது. அப்போ பகவான் ஸ்ரீ அரவிந்தருக்கு வந்து நோபல் பரிசு கொடுப்பதாக சொல்லி வந்தாங்க. அன்னையிடம் வந்து சொன்னாங்க. ஏன்னா அன்னை வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன் என்னக்கா இதெல்லாம் அந்த ஒரு நோபல் பரிசுல அடக்குற விஷயமா பகவான் செஞ்ச விஷயங்கள்? இல்லாட்டி அவர் நமக்காக இந்த மனித குலத்திற்காக அருளியதெல்லாம் எதுல கொண்டு போய் வைக்கிறது? அந்த பாக்ஸ்க்குள்ள அவர் அடைக்க முடியுமா என்ன? அதற்கெல்லாம் எங்கேயோ அப்பாற்பட்ட ஒரு அவதாரம் அவர். சோ முற்றிலும் பகுத்தறிவுக்கு ஒத்தவாறு நடந்து கொள்கிறவர்கள், சாதாரண சமூக சட்டங்களின்படி மிகுந்த ஒழுக்க சீலர்களாக இருப்பவர்கள், இவர்களும் தங்களை ஞானம் பெற்றவர்களாக கருதிவிடக் கூடாது. அடுத்த ஒரு டேஞ்சர் அது சொல்றாங்க. ஏன்னா நம்முடைய மாரல் எத்திக்ஸ், நாம இப்படி இருக்கணும், நான் காலையில வந்து 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிடுவேன், நான் வந்து குளிச்சிடுவேன், அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் வந்து செய்வேன், மற்ற இந்த ரிச்சுவல்ஸ் இதெல்லாம் செய்வேன் அப்படின்னு சொல்லிக்கிறவங்களும் இதே போல ஞானம் பெற்றவர்களாக தங்களை கருதிவிடக் கூடாது அப்படின்னு சொல்ல வர்றாங்க. இது உங்களுக்கு புரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏனெனில் அவர்களுடைய ஞானம் ஒரு போலி நம்பிக்கையே, அதில் ஆழ்ந்த உண்மை ஏதும் இல்லை, அது போலியானது அப்படின்ட்டாங்க அன்னை ஒரே வார்த்தையில. அடுத்தது இங்கிலீஷ் யார் படிக்கிறாங்க? பானுப்பிரியா வாசிங்க. One who would break the law must be above the law. One who would ignore conventions must be above conventions. One who would despise all rules must be above all rules. And the motive of this liberation should never be a personal,
egoistic one, the desire to satisfy an ambition, aggrandize one's personality through a feeling of superiority out of contempt for others, to set oneself above the herd and regard it with condescension. Be on your Condescension. condescension. Be on your guard when you feel yourself superior and look down on others ironically, as if to say, I am no longer made of such stuff. That's when you go off the track and are in danger of falling into an abyss. When one truly attains wisdom, the true wisdom, the wisdom Sri Aurobindo is speaking of here, there is no longer higher and lower. There is only a play of forces in which each thing has its place and its importance. And if there is a hierarchy, it is a hierarchy of surrender to the Supreme. It is not a hierarchy of superiority with regard to what is below. முடிச்சிருவோமா full-ஆ? முடிச்சிடுங்க. full-ஆ முடிச்சிடுங்க. And with human understanding, human reason, human knowledge, one is unable to discern this hierarchy. Only the awakened soul can recognize another awakened soul. And then the sense of superiority disappears completely. True wisdom comes only when the ego disappears. And the ego disappears only when you are ready to abandon yourself completely to the Supreme Lord without any personal motive and without any expectation of profit. When you do it because you cannot do otherwise. Thank you. தமிழ்ல யாராவது வாசிங்க. படிக்கட்டாமா? படிங்கம்மா. திலகவதி படிங்க. சட்டத்தை மீறுகிறவன் சட்டத்திற்கு அப்பாற்பட்டவராக இருக்க வேண்டும். ஆசாரங்களை கைவிடுகிறவன் ஆசாரங்களுக்கு அப்பாற்பட்டவனாக இருக்க வேண்டும். விதிகளை இகழ்பவன் விதிகளுக்கு அப்பாற்பட்டவனாக இருக்க வேண்டும். சொந்த அகங்கார நோக்கங்களுக்காக இந்த விடுதலையை விரும்பக்கூடாது. தன்னுடைய பேரவாவை திருப்தி செய்யும் ஆசை காரணமாக மற்றவர்களை விட தான் உயர்ந்தவன் என்னும் உணர்ச்சி மூலம் பிறர் மீது அவமதிப்பு கொள்வதன் மூலம் சாதாரண மக்களை விட தான் உயர்ந்தவன் என்னும் மமதையுடன் பிறருக்கு பரிவு காட்டுவதன் மூலம் தன்னுடைய ஆளுமையை விண்ணச் செய்யும் ஆசை காரணமாக விடுதலையை விரும்பக்கூடாது. உன்னை மற்றவர்களை விட உயர்ந்தவனாக கருதி கொண்டு நான் இந்த வகையை சேர்ந்தவன் அல்ல என்று சொல்லுவது போல் பிறரை கேலியாகவும் கருப்புடனும் நோக்கும் போது கவனமாயிரு. நீ பாதையை விட்டு விலகி போகிறாய். நீ படு பாதாளத்தில் விடும் ஆபத்து உள்ளது. ஒருவன் உண்மையிலேயே ஞானம் பெறும்போது உண்மையான ஞானம் ஸ்ரீ அரவிந்தர் இங்கு குறிப்பிடுகிறாரே, அந்த ஞானம் பெறும்போது அங்கு உயர்வென்றும் தாழ்வென்றும் இருக்காது. சக்திகளின் ஆடலே இருக்கும். அதில் ஒவ்வொன்றிற்கும் அதற்குரிய இடமும் முக்கியத்துவமும் இருக்கும். படிநிலை அமைப்பு இருக்குமானால் அது பரம்பொருளுக்கு சரணாகதி செய்வதில் உள்ள படிநிலை அமைப்பாகவே இருக்கும். அது கீழ் மேல் என்ற அடிப்படையில் ஏற்பட்ட படிநிலை அமைப்பு அல்ல. மனிதனுடைய பகுத்தறிவை கொண்டு, மனித மதியை கொண்டு, மனித அறிவை கொண்டு இந்த படிநிலை அமைப்பை உய்த்துணர முடியாது. வெளிப்படைந்த ஒரு ஆன்மாவால் தான் இன்னொரு வெளிப்படைந்த ஆன்மாவை அடையாளம் காண முடியும். அவ்வாறு வெளிப்படைந்த நிலையில் தான் பிறரை விட உயர்ந்தவன் என்னும் உணர்ச்சி மறைந்துவிடும். அகங்காரம் மறைந்தால்தான் உண்மையான ஞானம் வரும். எந்த சொந்த நோக்கமும் இல்லாமலும் எந்த லாபத்தையும் எதிர்பார்க்காமலும் உன்னால் அப்படி செய்யாமல் இருக்க முடியாது என்பதாலும் நீ உன்னை முற்றிலுமாக இறைவனுக்கு அளிக்கும் போதே அகங்காரம் மறையும். என்னம்மா? 7வது படிக்க வேண்டுமா? இல்ல, அவ்வளவுதான்மா, முடிஞ்சிருச்சுல. இந்த அஃபோரிசம் முடிஞ்சிருச்சு இல்ல. 17th October 1958. அடுத்த இது அப்புறம். சோ இப்ப மதன் ரொம்ப அற்புதமா இந்த ஞானம் பெறுவதற்கான பல அந்த நிலைகளை சொல்றாங்க. முதல்ல அந்த பகுத்தறிவு அப்படிங்கிறது
அது வந்து அவ்வளவு இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனாக தான் அதை பயன்படுத்தணும் அப்படிங்கறத சொல்றார். அடுத்தது வந்து விடுதலை அப்படிங்கறத அதன் மூலமாக இதெல்லாம் எட்ட முடியுமா அப்படின்னாக்க அதுலயும் இருக்கிற சில சாதக பாதங்களை எல்லாம் சொல்றாரு. அடுத்தது மூணாவது அடுத்த நிலைக்கு வரும் பொழுது அப்போ நான் வந்து சற்று உயர்ந்தவன் அப்படின்ற அந்த ஒரு சுப்பீரியாரிட்டி வந்துடக்கூடாது அப்படிங்கிறத அடுத்த இவர் சொல்றாரு. அப்போ ஒருவன் உண்மையிலேயே ஞானம் பெறும்போது உண்மையான ஞானம் ஸ்ரீ அரவிந்தர் இங்க இதுக்கு முந்தின பேரை விட்டுட்டேன் நான். சட்டத்தை மீறுகிறவன் சட்டத்திற்கு அப்பாற்பட்டவனாக இருக்க வேண்டும். சோ எந்த சட்டதிட்டங்களுக்கும் அப்பாற்பட்டவனாக மிக உயர்ந்த நிலையில் இருப்பவன் மட்டுமே சட்டத்தை மீறுபவனாக இருக்க வேண்டும். ஆச்சாரங்களை கைவிடுகிறவன் ஆச்சாரங்களுக்கு அப்பாற்பட்டவனாக இருக்க வேண்டும். விதிகளை இகழ்பவன் விதிகளுக்கு அப்பாற்பட்டவனாக இருக்க வேண்டும். சொந்த அகங்கார நோக்கங்களுக்காக இந்த விடுதலையை விரும்பக்கூடாது. இது ரொம்ப முக்கியமானது. நீ எதற்காக யோகம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாய் அப்படின்னு போன தடவை படிச்சோம். ஞாபகம் இருக்கா யாருக்காவது? சன்லைட் பாத்துல. ஆமாம்மா, அது வந்து வால்யூம் 3யோட பிகினிங்லயும் இருக்குமா? அது வந்து நீ வெளியில சொல்லிக் கொள்வதற்கான எதுக்குமே இல்ல, நீ டிவைனுக்காகவே யோகம் பண்ணணும் அப்படின்னு முடிக்கிறேன். இறைவனுக்காகவே நீ அதை வந்து செய்ய வேண்டும். பகவான் வந்து தன்னை சொல்லும் போது கூட அப்படிதான் சொல்ற. முதல்ல வந்து நான் இந்த யோகத்தை வந்து இந்த நாட்டின் சுதந்திரத்திற்காக அதன் விடுதலைக்காக நான் இந்த யோகத்தை கையில் எடுத்துக்கொண்டேன். அதுக்கப்புறம் வந்து அடுத்த ஒரு நிலைக்கு வந்து அது என்னை கொண்டு போனது. இறுதியில் நான் இறைவனுக்காக இந்த யோகத்தை செய்கிறேன் அப்படின்னு முடிச்சிருப்பார். சோ அது போல இங்க வந்து நம்முடைய அகங்கார நோக்கத்திற்காக இதை செய்யக்கூடாது. அதற்காக ஒரு சட்டத்தை மீறக்கூடாது. நான் சுதந்திரமானவன் அப்படின்னு எல்லாம் நம்ம வந்து சொல்லக்கூடாது. தன்னுடைய பேரவாவை திருப்தி செய்யும் ஆசை காரணமாக மற்றவர்களை விட தான் உயர்ந்தவன் என்னும் உணர்ச்சி மூலம் பிறர் மீது அவமதிப்பு கொள்வதன் மூலம் சாதாரண மக்களை விட தான் உயர்ந்தவன் எனும் மமதையுடன் பிறருக்கு பரிவு காட்டுவதன் மூலம் இது புரியுதா யாருக்காவது? அதாவது தான் ரொம்ப பக்தி மத்தவங்களோட கஷ்டப்படுறத தான் பரிதாபப்பட்டு இது பண்ற மாதிரி எல்லாம் நம்ம அந்த இது இருக்கக்கூடாதுன்றாங்க. நம்மளே நம்ம உயர்த்திட்டு மத்தவங்களுக்கு நம்ம பரிவு காட்டுற மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா நம்மளே இன்னும் அந்த அளவுக்கு வரல. அதுதான் சொல்றாங்க. ஆசைக்கு அந்த மாதிரி எல்லாம் நினைக்க கூடாது. மத்தவங்களுக்கு கூட உயர்ந்தவங்க நினைக்கவே கூடாதுன்றாங்க. ராதாராணி சொல்லுங்க, ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. அதாம்மா, அதாவது நம்ம வந்து உங்களை விட இன்னும் கொஞ்சம் உயர மாதிரி நினைச்சுக்க கூடாது. அந்த ஆட்டிடியூடோட நம்ம இன்னொருத்தருக்கு உதவி பண்ணக்கூடாதுன்னு. ஒரு சக மனிதருக்கு உதவுறோங்கிற ஆட்டிடியூடு வேற. நான் வசந்தவன், நீ என்னை விட கொஞ்சம் தாழ்ந்தவன், அதனால நான் உதவுறேன், அந்த ஆட்டிடியூட் இல்லாம செய்யணும். ஆமா, ஒரு அனுதாபம் அது மாதிரி. வசந்தம்மா சொல்லுங்க. தேங்க்யூமா. அது வந்து நமக்கு ஆல்ட்ரூயிசம் நம்ம பண்றது கூட அந்த ஒருத்தருடைய ஈகோவை என்லைட்டன் பண்ணி அதை கொஞ்சம் பெருசாக்கிடுது. சச் எ திங் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்கல்ல. அதாவது மத்த பேருக்கு நம்ம ஏதோ ஒரு அறச்செயல் ஈகை செயல் அது செய்யறது இன்டைரக்ட்லி உன்னுடைய ஈகோவை அதிகப்படுத்துமா இருக்குன்னா அதுவும் தப்பு. நான் உயர்ந்தவன், நீ வந்து என்னை விட கொஞ்சம் இது, அதனால நான் உனக்கு உதவுறேன் அப்படிங்கிற அந்த மமதை கூட அது வந்து ஆபத்தானது அப்படின்னு சொல்றாங்க. அண்ணன் எவ்வளவு மைன்யூட்டா அதெல்லாம் சொல்றாங்க. புவனேஸ்வரி அம்மா சொல்லுங்க. இது வந்து விடுதலை எடுக்கணும், விடுதலை ஆகணும்னா நான் எனக்காக நான் இறைவன்கிட்ட போய் சேரணுங்கிறதுக்காக தான் எனக்கு விடுதலைக்காக இருக்கணுமே தவிர நான் இன்னும் நிறைய எல்லாருக்கும் வேலை செஞ்சு கொடுக்க போறேன், சர்வீஸ் பண்ண போறேன், சர்வீஸ் பண்றதுக்காக நான் விடுதலையை தேடுறேன்ற நினைவெல்லாம் இருக்கக்கூடாது இல்லையா? நான் இறைவனை தேட போறேன், இறைவன்கிட்ட போனா இறைவன் என்னோட இருக்கணும், அதுக்காக தான் நான் இந்த விடுதலையை தேடுறேன் அப்படிங்கிற உணர்வு நமக்கு வரணும். அது அப்படி இருந்தா தானே நம்ம இறைவனுக்குடைய ஆளா இருக்க முடியும். இல்ல அது கரெக்ட் தான். ஆனா இது வந்து நமக்காக மட்டும் நாம வந்து
செஞ்சுக்க முடியாது அப்படின்னா பூரண யோகமே வந்து அதனுடைய நோக்கமே அதுதான். இது வந்து எல்லாருக்காகவும் செய்யப்படுகிற ஒரு கூட்டான யோகம். ஆனா அந்த கூட்டான யோகம்னா அதுல ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. இத வந்து இது முதல்ல இண்டிவிஜுவலா தான் இது ஆரம்பிக்கிறோம். நீங்க வந்து சாவித்திரியில பார்த்தானாக்கா மன்னர் அசோகதி வந்து எதற்காக அந்த டிராவலர் அண்ட் தி வேர்ல்ட்ஸ் அப்படின்னா எதற்காக அந்த ஆன்மீக இதை வந்து யோகத்தை கையில எடுக்கிறார் அவர்? என்ன நோக்கத்திற்காக எடுக்கிறார்? அவர் வந்து தனக்கு ஒரு பொண்ணு வேணும், ஒரு வாரிசு குழந்தை வேணும், வேணும், வாரிசு வேணும். வேணும். அது வந்து இந்த உலகத்துக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்துக்கு தான் அவரு தேடுறாரு. அதுக்காக தான் அந்த தவம் செய்கிறார். ஆனா அந்த தவம் செய்யும் போது அது வந்து அவருடைய அவரை வந்து வேற பாதையில திருப்பி விடுது இல்லையா? அதுக்கப்புறம் கடைசியில வந்து அவர் என்ன சொல்றாரு? அந்த புக் 2 கடைசியில எல்லாம் என்ன சொல்றாரு? பராசக்தி அன்னைக்கிட்ட என்ன வேண்டுறாரு அவரு? எனக்காக வேணாம், இந்த மக்கள் நல்லா இருக்கணும், நான் சார்ந்த உலகம் நல்லதா வரணும், நான் மட்டும் வசந்து போய் பிரயோஜனம் இல்லைங்கிற மாதிரி தானே கேக்குறாரு அவரு. நான் மட்டும் உன்னை பார்த்தேனே, நான் எப்படி இதை வந்து அப்படியே நான் திரும்பி போக முடியும்? இந்த மக்களுக்கு, இவ்வளவு கஷ்டப்படுற மக்களுக்கு நீ இறங்கி வர வேண்டாமா அப்படின்னு தானே கேக்குறாரு. அன்னை அப்பயும் வந்து முடியாதுன்னு தான் சொல்றாரு இல்லையா? பராசக்தி அன்னை அப்பயும் இந்த உலகம் தயாராக இல்லை, நான் வர முடியாது அப்படின்னு தான் சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் சொல்றாரு, உன்னோட இமேனேஷனையாவது நீ அனுப்பு அப்படின்னு அவர் வந்து கேக்குறாரு இல்லையா? சோ அது போலதான், அதாவது நமக்குன்னு செஞ்சா கூட கடைசியில அது எங்க போகுது அப்படின்னு சொன்னா மனித குலம் முழுமைக்குமான ஒரு யோகமாக அது ஆகிடுது அப்படின்னு சொல்றேன் நான். இப்ப சாவித்திரியில அப்படிதான் நடந்தது. பகவான் வந்து தன்னுடைய வாழ்க்கையவே அப்படிதான் அர்ப்பணிச்சார். விடுதலைக்காக தான் ஆரம்பிச்சார். கடைசியில வந்து செகண்ட் வேர்ல்டு வார் அப்போ அவர் அந்த அறையில இருந்தே வந்து அந்த 2வது உலக போரை ஒரு கட்டுப்பாட்டில் கொண்டு வருகிற அளவிற்கு தன்னுடைய சக்தியை வந்து பிரயோகித்தார். எதற்காக? தனக்காக இல்ல, தனக்கு பேர் வரணும் அப்படிங்கிறதுக்காக இல்ல. எதற்காக அதை செஞ்சார்? இந்த உலக மக்கள் வந்து கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான். இது வந்து இந்த பொய்மையின் தீய சக்திகளிடம் இது போயிடக்கூடாது, இந்த உலகம் அவர்களிடம் போய்விடக் கூடாது அப்படின்னு இந்தியாவையும் தாண்டி உலகத்திற்காக கடைசியில அதை வந்து இறங்கி அதை செஞ்சார் இல்லையா? சோ அப்படிதான் வந்து இது இருக்கணுமே தவிர நம்முடைய அகந்தைக்காக, அதை திருப்தி செய்வதற்காக அது வந்து இருக்கக்கூடாது. எப்படின்னாலும் இந்த யோகத்தை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது இது வந்து எல்லாருக்குமாக போய் செய்யறதற்காக தான் அது கடைசியில ஆயிடும். சண்முகப்பிரியா சொல்லுங்க. ஆனாமா இதுல இன்னொரு சந்தேகம் எனக்கு இருக்குமா, அவங்க வந்து தொடங்குற போதே நான் வந்து எல்லாருக்கும் செய்ய வரேன், நான் இன்னும் மேல வரேன், நான் வந்து அவங்கள தூக்கி விடுவேன், இவங்களை தூக்கி விடுவேன்னு நினைக்காம எனக்காக நான் செய்யறேன், நான் இறைவன்கிட்ட போறேன்னு வந்த பிறகு அவங்க மனம் விரிவடைந்து அப்போ எல்லாரையும் அனுசரிக்கிற ஒரு நிலைக்கு வர்றாங்கல்ல. அப்படிதானே? இல்ல, அது வந்து அப்படியும் வர முடியும், இல்லாட்டி இல்ல. அந்த நோக்கம் அப்படி இருக்கும்போது அடுத்த பேரால சொல்றாரு, இது வந்து ஒரு சக்திகளின் களம் அப்படின்னு சொல்றாரு. அந்த அந்த ஏதாவது போர்ஸ் கிட்ட போய் நம்ம மாட்டிக்க கூடாது இல்லையா? அதனாலதான் இத வந்து நமக்காக கூட செய்யக்கூடாது, இறைவனை அன்பு செய்வதற்காகவே அதை செய்யணும். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிளா. அதுக்காக தான் படிக்கணும், அதுக்காக தான் எல்லாம் செய்யணும். ஆனா அன்னை சொன்னதை நாம வந்து கடைபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வமும் நம்ம கிட்ட இருக்கணும். அவ்வளவுதானே ஒழிய, இல்லாட்டி இத நான் வந்து அடைந்தே தீருவேன் அப்படின்ற அந்த ஒரு ஈகோ வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல வர. ஆமாம்மா, நீங்க சொல்றது இறைவனுக்காக தான் நம்ம இருக்கோம் அப்படின்னு இருக்கணும். அதேதான். நன்றிம்மா. சண்முகப்பிரியா சொல்லுங்கம்மா. ஆமா, பகிர்தல் எதுவுமே அன்பின் அடிப்படையில இருக்கணும், வேற எதன் அடிப்படையிலயும் அது இருக்கக்கூடாதுன்னு எதுமா திருப்பி சொல்லுங்க. எந்த பகிர்தலா இருந்தாலும் அந்த பகிர்தல் அன்பின் அடிப்படையில் தான் இருக்கணும். அதுதான் சொல்ல வரேன். அது வந்து ஒரு எதிர்பார்ப்போட இருக்கக்கூடாது. அடுத்து கடைசியில அதுதான் சொல்ல வர்றாங்க, இந்த அஃபோரிசம்ல கடைசியில அதான் சொல்ல வர்றாங்க. அது வந்து அந்த எதிர்பார்ப்பு கூட இருக்கக்கூடாது. மனித அன்பு வந்து எந்த லெவலுக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னா, ஒரு கட்டத்துல நம்ம என்ன செய்வோம், எவ்வளவு செஞ்சேன் பாரு, கொஞ்சம் கூட நன்றியே இல்லை அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த நன்றியை ஆரம்பத்துல இருந்து எதிர்பார்த்தோம் அப்படின்னு சொன்னா செய்யவே வேண்டாம், விட்டுடலாம் பேசாம. இல்ல, மனிதர்களுடைய குணமே அதுதான். அப்போ நமக்கு தோணுச்சு, நாம செஞ்சோம், அதோட விட்டுறணும். அப்படி இருக்கணுமே தவிர
அத ஒரு எதிர்பார்ப்போட அது செய்யக்கூடாது. இப்ப அன்னை வந்து நம்ம கிட்ட எதையாவது எதிர்பார்த்தா இதெல்லாம் செஞ்சாங்க? அதெல்லாம் செய்யல. இவ்வளோ எல்லாத்தையும் சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்களே, எதை எதிர்பார்த்து அது செய்தார்? அவர்கள் மேல நாம வந்து ஒரு காற்ற அந்த அன்பிற்காகவே நம்மிடம் இறங்கி வருகிறார் அன்னை. சோ அதுதான் இங்க வந்து மிக மிக முக்கியமானது. நமக்கு அன்பை பகிர்வது அது வந்து வாஸ்தவம் தான். ஆனா அதுல ஒரே ஒரு ஒன் கண்டிஷன், எந்த எக்ஸ்பெக்டேஷனும் அதுல இருக்கக்கூடாது. ஓகேவா? சரியா சண்முகப்பிரியா? சோ ஒருவன் உண்மையிலேயே ஞானம் பெறும்போது, உண்மையான ஞானம் ஸ்ரீ அரவிந்தர் இங்கு குறிப்பிடுகிறாரே, அந்த ஞானம் பெறும்போது அங்கு உயர்வென்றும் தாழ்வென்றும் இருக்காது. அங்க எதுவுமே இருக்காது. அது வந்து ரொம்ப ஹை, லோ, சுப்பீரியர், இன்பீரியர் எதுவுமே கிடையாது. அங்கு சக்திகளின் ஆடலே இருக்கும். எல்லாமே ஒரு ஃபோர்ஸ் தான் அப்படிங்கிறது மட்டுமே இருக்கும். அதில் ஒவ்வொன்றிற்கும் அதற்குரிய இடமும் முக்கியத்துவமும் இருக்கும். எல்லாத்துக்குமே ஒரு இம்பார்ட்டன்ஸ் அதுல இருக்கும். எல்லாம் சேர்ந்ததுதான் இந்த பூரண யோகம். அந்த நல்லது கெட்டது அத்தனையும் சேர்ந்ததுதான். ஆனா அதை வந்து ஒரு ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவம் வரணும். ஆமா, நாம வந்து அவர்களுடைய இந்த எம்பத்தி எல்லாம் சொல்லுவோம். நமக்கு சிம்பத்தி தெரியும், எம்பத்தி வேற சொல்றாங்க. எம்பத்தி அப்படின்னு சொன்னா அவர்களுடைய நிலையிலிருந்து நாம் பார்ப்பது. அப்படி பார்க்கும்போது அதெல்லாம் நமக்கு புரியும். அப்ப இந்த படிநிலை அமைப்பு இருக்குமானால் அது பரம்பொருளுக்கு சரணாகதி செய்வதில் உள்ள படிநிலை. இதுல ஒரு ஹைரார்கி இருக்கும் அப்படின்னு சொன்னாக்க, அது என்ன ஹைரார்கினா, எவ்வளவு தூரம் அந்த பரமனுக்கு நாம் வந்து சமர்ப்பணமாக இல்லாட்டி அதற்கு சரணாகதி செய்கிறோம் அப்படிங்கறத பொறுத்துதான் அந்த படிநிலையே இருக்கு. எவ்வளவு தூரம் சரணாகதி செய்யறோம், எதை சொல்றோம், இல்லாட்டி எதையாவது விட்டுடுறோமா? இப்பெல்லாம் கொஞ்ச நாளா எனக்கு தோணுது, நாம எல்லாத்தையும் மதர் கிட்ட சொல்றது இல்லையோ அப்படிங்கிற மாதிரி. நிறைய விட்டுட்டோம் போலவே அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு அப்பப்போ என்னெல்லாம் எனக்கு தோணுதோ அதெல்லாம் வந்து ஒரு திடீர்னு தோணுது. இதை சொல்லலையோ, இதை நம்ம சொல்லியிருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு அதை எல்லாத்தையும் இப்பெல்லாம் சொல்றேன். அந்த மெமரியில இருந்து எடுத்து எடுத்து எல்லாத்தையும் சொல்றேன். அது போல ஒரு பெரிய என்ன சொல்றது, ஒரு பிறவிக்கான மொத்த லிஸ்டும் இருக்கு மதர் கிட்ட நாம சரணாகதம் செய்வதற்கு. சோ இதெல்லாம் மிக மிக முக்கியமானது. அந்த படிநிலையை பொறுத்துதான் அது வந்து இருக்கும். சோ அது கீழ் மேல் என்ற அடிப்படையில் ஏற்பட்ட படிநிலை அமைப்பு அல்ல. சோ இது உயர்ந்தவன், இதை தாழ்ந்தவன், நீ இந்த இடத்துல பிறந்திருக்க, நீ ராஜா, நீ ஏழையோட பையன், அந்த படிநிலையால் வருவது அல்ல. ஆனா அந்த சரணாகதம் செய்யும் அந்த நம்ம உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா எவ்வளவு பர்சன்டேஜ், எவ்வளவு நம்ம சொன்னோம், எதை சொல்லாம விட்டோம். சில இதை வேணும்னே சொல்லாம, வேணும்னே இல்ல, நமக்கு தோணாது, சொல்லி இருக்க மாட்டோம். ஆனா எல்லாத்தையும் கான்சியஸா வந்து அந்த சரணாகதம் செய்வது அப்படிங்கிறது தான் நம்மை மிகவும் உயர்வான படிநிலைக்கு அதுவே கொண்டு போகும். மனிதனுடைய பகுத்தறிவை கொண்டு, மனித மதியை கொண்டு, மனித அறிவை கொண்டு இந்த படிநிலை அமைப்பை உய்த்துணர முடியாது. சோ நம்முடைய இந்த ரீசன், அந்த ரீசனிங் மைண்டை வச்சு நாம இதெல்லாம் ஒன்றும் அதை வந்து இது பண்ண முடியாது. விழிப்படைந்த ஒரு ஆன்மாவால் தான் இன்னொரு விழிப்படைந்த ஆன்மாவை அடையாளம் காண முடியும். இது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்போ ஒரு மதர் டிவோட்டி அப்படின்னு சொன்னாக்க நமக்கு வந்து அவங்க ஏதாவது ஒண்ணு, அவங்க கொஞ்சம் குவைட்டா இருக்கிறது பார்த்தாலே நமக்கு சந்தோஷமா இருக்கும், அவங்கள்ட்ட பேசலாம் போல தோணும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்க எங்கேயாவது ஒரு மதர் சிம்பல் பார்த்திருப்போம், உடனே இவங்க மதர் டிவோட்டி போல இருக்கு அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ள ஒரு ஆனந்தம் வரும். இப்போ வந்து பாண்டிச்சேரியில பார்த்தா எங்க பார்த்தாலும் பாண்டிச்சேரி ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த வெஹிக்கிள் தான் போகும். ஆனா திடீர்னு வேற எங்கேயாவது ஒரு தொலைதூர ஒரு பிரதேசத்துக்கு போயிட்டு அங்கே போய் ஒரு சிம்பலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய ஆனந்தத்திற்கு அளவே இல்லை. ஏன்னு சொன்னா அந்த அளவிற்கு நம்முடைய ஆன்மா அன்னையோட அப்படி ஒட்டிட்டு இருக்காரு. சோ அந்த ஆனந்தம் தான், அதுதான் மிகவும் முக்கியமானது. அந்த படிநிலை தான். அவங்க யாரா இருந்தாலும் சரி, நம்ம போய் உடனே பேசிடுவோம், நீங்க மதர் டிவோட்டியா, நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க, அதெல்லாம் வந்து பேசிடுவோம். ஒரு அம்மா வந்து இப்ப கூட கால் பண்ணுவாங்க, டென்மார்க்ல இருந்து கூப்பிடுவாங்க. எனக்கு முதல்ல கொஞ்ச நாளா அந்த அம்மாவை யாருன்னே தெரியாது. ஏன்னா ஏதோ ஒரே ஒரு முறை வந்து என்னை ஆசிரம் வாசல்ல பார்த்தாங்களாம்.
நான் எப்ப பேசினேன், அவங்க யாரு, எனக்கு அந்த முகம் கூட இன்றளவும் எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனா நான் என்னோட நம்பரை கொடுத்துருக்கேன் போல இருக்கு, அதுவும் எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனா திடீர்னு அங்க இருந்து பேசுவாங்க. என்னைக்கோ ஒரு நாளைக்கு வந்து வாட்ஸ்அப் கால்ல வந்துட்டு ஒரு நிறைய நேரம், ஒரு அரை மணி நேரம், 3/4 மணி நேரம் போல பேசிட்டே இருப்பாங்க. அவங்க எல்லா விஷயங்களையும் சொல்லுவாங்க. சோ அது மாதிரி இருக்கும் பொழுது ஒரு அன்னை அன்பர் அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து இயல்பாகவே அது வந்துடுது. ஏன்னு சொன்னா இந்த ஆன்மாவால் தான் அந்த ஆன்மாவை புரிந்து கொள்ள முடியும், அதோட இணைய முடியும், அதை அடையாளம் காணும். கஸ்தூரி சொல்லுங்கம்மா. நன்றிம்மா. அதாவது நம்ம ஊருக்கு போவோம், கிராமத்துல குக்கிராமத்துல பார்க்கும் போது ஒரு கார்ல வந்து மதர் சிம்பிள் இருக்கும் போது நம்மள அறியாம மதர் நம்ம கூடவே இருக்கிறாங்க மாதிரி ஒரு உணர்ச்சி வரும். அது இல்லாம ஃப்ரெண்டு ஒருத்தர் உடம்பு சரியில்லாம டயரியா இருந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாங்க என் ஃப்ரெண்டு. அப்ப அங்கிருந்து போன் பண்ணி, நீ கவலைப்படாத, மதர் கூட இருக்காங்க, இல்ல ரொம்ப ஒண்ணுமே தங்கலைன்னும் போது மதர் இருக்காங்க, மதர் பாத்துப்பாங்க, பகவான் பாத்துப்பாங்கன்னு. நீங்க நம்ப மாட்டீங்க, அடுத்த 10 நிமிஷத்துல அவ போன் பண்ணி சொல்றா, அம்மா நீங்க சொன்னீங்க பாருங்க, அதே மாதிரி ஒரு டாக்டர் பையன் வந்தான், அவன் வந்து ஏதோ என்ன பாத்துட்டு இருக்கும்போது என் கையில இருக்கிற மோதிரத்தை பார்த்துட்டு, என்ன நீங்க மதர் டிவோட்டியா? ஆமா, என் பேரு அரவிந்த் தான், எங்க அம்மா வந்து அப்படியே சொல்லும் போதே எனக்கு சில இருக்குது, மதர் டிவோட்டி தான், எங்க அம்மா வந்து இந்த மாதிரி கடலூர் இங்க இருக்காங்க, அவங்க ரொம்ப பக்தி, எனக்கு அந்த பேர் வச்சாங்கன்னு சொல்லிட்டு அவ்வளவு அவனை தன்மையா பார்த்து அவ்வளவு அழகா கவனிச்சு சீக்கிரமே ஒரு வாரத்திலேயே வீட்டுக்கு வந்துட்டாங்க. அப்ப அந்த எப்படி எல்லாம் அன்னையும் பகவானும் நமக்கு கூட இருந்து செய்யறாங்கன்றது பார்த்தாக்கா அவ்வளவு ஒரு அற்புதமான மிராக்குலரா இருக்குது. உடனே எனக்கு போன் பண்ணி ரொம்ப நன்றிமா அப்படின்னாங்க. அது எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியான விஷயமா இருந்தது. அது போல பல சமயங்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்து அது நடப்பது உண்டு இல்லையா? சோ அதுதான் வந்து நம்ம ஒரு ஆன்மாவை இன்னொரு ஆன்மாவோட நமக்கு இணைப்பதற்கு காரணம் அன்னையினுடைய அந்த சாநித்தியம் மட்டும்தான். அகங்காரம் மறைந்தால்தான் உண்மையான ஞானம் வரும். இது அடுத்த கண்டிஷன். ஞானம் எப்போ வரும் அப்படிங்கிறதுக்கு நம்முடைய அகந்தை வந்து முழுவதுமாக நீக்கப்பட வேண்டும். ஏன்னா எல்லா விஷயத்திலையும் ஞானம் இருக்கு. ஒரு ஒரு வண்ணத்து பூச்சி, ஒரு பட்டர்ஃபிளை கிட்ட இருந்து கூட நாம ஒரு விஷயத்த வந்து கத்துக்க முடியும். அது எப்படி வந்து ஒரு ஒரு புழுல இருந்து திடீர்னு எப்படி ஒரு கலர்ஃபுல்லா ஆகுது, இந்த இந்த அதிசயம் நமக்கு தெரியுமா? நமக்கு தெரியாது. அதை வந்து உடைச்சு பார்த்தானாக்கா அதுல ஒண்ணுமே இருக்காது. கிரைசாலிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை உடைச்சு பார்த்தா அதுல ஒண்ணுமே இருக்காது, பிசு பிசுன்னு ஏதோ இருக்கும். ஆனா ஒரு 10 நாள் கழிச்சு பார்த்தா ஒரு வண்ண வண்ண நிறங்கள்ல அந்த வண்ணத்து பூச்சி எப்படி வருது? இது நம்முடைய அறிவால சாதிக்க முடியுமா அப்படின்னு சொன்னா எத்தனை சயின்டிஸ்ட் வந்தாலும் ஒண்ணும் செய்ய முடியாது. சோ இது போல எல்லா விஷயங்களுக்கும் இன்னும் நம்முடைய இந்த மூளையை போல இருக்கிற ஒரு அற்புதமான ஒரு ராஜ உறுப்பு எதுவுமே இல்லை அப்படிங்கிறாங்க. ஏன்னா அவ்வளவு காம்ப்ளெக்ஸான விஷயங்கள்லாம் அந்த மூளைக்குள்ள இருக்கு. ஒரு சின்ன சின்ன நர்வ்ஸ் கூட எவ்வளவு ஒரு மில்லி செகண்ட்ல வந்து ஒரு பெரிய விஷயத்தை செய்யுது. இது ஒரு வகையான இதெல்லாம் வந்து நம்ம ஒரு தகவலாக வேணா தெரிந்து கொள்ளலாமே தவிர அதனுடைய அந்த ஞானம் அது வந்து நமக்கு வேற ஒரு லெவல்ல இருந்து அது வந்தாதான் நாம வந்து அதை பார்க்க முடியும். சோ இது போல பல விஷயங்கள் வந்து நம்ம சொல்லிட்டே போலாம். எந்த சொந்த நோக்கம் இல்லாமலும் எந்த லாபத்தையும் எதிர்பார்க்காமலும் உன்னால் அப்படி செய்யாமல் இருக்க முடியாது என்பதாலும் நீ உன்னை முற்றிலுமாக இறைவனுக்கு அளிக்கும் போதே அகங்காரம் மறையும். எப்போ இந்த அகங்காரம் எப்படி மறையும்ன்றதுக்கு வேற ஒரு க்ளூ நமக்கு கொடுக்குறாங்க. எந்த சொந்த நோக்கமும் அதுல இருக்கக்கூடாது. நான் உனக்கு உதவி செய்யறேன், இல்லாட்டி நான் உன்னைய வந்து அடுத்த நிலைக்கு கொண்டு போறேன், இது எதுவுமே கிடையாது. இப்போ இதுல இருக்க எத்தனை பேர் என்னை விட அதிகமா தெரிஞ்சவங்க எத்தனையோ பேர் இருக்கீங்க. அதுக்கப்புறம் எந்த லாபத்தையும் எதிர்பார்க்காமல், இது ரொம்ப முக்கியமானது. எந்த எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடாது. நம்ம செஞ்சோமா அதோட அததான் கீதையும் சொல்லுது. அதை நம்ம வந்து அந்த செய்த செயலின் பலனை கூட இறைவனுக்கு அர்ப்பணமாக செய்து விடுவது. அதுல இருந்து ஒரு சின்ன விஷயம் கூட நாம எடுத்துக்க கூடாது. உன்னால் அப்படி செய்யாமல் இருக்க முடியாது என்பதாலும் உனக்கு இது தவிர வேற வழியே இல்லை, நான் இப்படிதான் செய்யணும் அப்படிங்கும் போது நீ உன்னை முற்றிலுமாக இறைவனுக்கு அளிக்கும் போதே இந்த அகங்காரம் மறையும். முழுவதுமாக நம்மை சரணாகதம் செய்யும் பொழுது இந்த அகங்காரம் என்பது மறையும் அப்படிங்கிறதோட ரொம்ப அழகா இந்த அபோரிசத்தை முடிக்கிறார்.
சில சாவித்ரி லைன் வரிகளை வந்து இங்க உங்களோட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சில இது மார்க் பண்ணி வச்சிருக்கேன். இந்த அஃபோரிசம் சம்பந்தமான சில இது, அதாவது பக்கம் 240 அதுல வந்து 96வது லைன், அவுட் ஆஃப் எர்த்ஸ் ஹெவி ஸ்மால்னஸ் we must break. We must search our nature with the spiritual fire. An insect crawl preludes our glorious flight. Our human state cradles the future God, our mortal frailty and immortal force. அதாவது நம்முடைய இந்த சின்ன சிறுமைகள் அதை எல்லாத்தையும் விளக்கணும். விளக்கினாக்க இந்த ஞானம் அப்படிங்கிறது அது கிடைக்கும். அப்புறம் இன்னொன்னு இருக்கு, நிறைய ஒரு 4 எடுத்து வச்சேன். மேன் இஸ் டூ வீக். இது வந்து 300 விஷன் அண்ட் பூண்ட்ல வருது. 335வது பக்கம் வேணும்னா எடுத்துக்கலாம். Speak not my secret name to hostile time. Man is too weak to bear infinite's weight. இந்த ஞானம் அப்படிங்கிறது கூட அப்படிதான். அந்த அனந்தனின் அந்த பழுவை நம்மால தாங்கிக் கொள்ளும் அளவிற்கு நாம் மிகவும் என்ன ஒரு மெலிதானவர்கள். வீக், we are too weak. Truth born too soon might break the imperfect ear. அதாவது விரைவாக இந்த ஞானத்தை அடையணும், இந்த சத்தியத்தை அடையணும் அப்படின்னு சொன்னா என்ன ஆகுமா? Truth born too soon might break the imperfect ear. இந்த பூரணமற்ற அபூரணமான இந்த புவியை அதுவே உடைச்சிரும். அதனால அவசரப்படக்கூடாது அப்படிங்கிறது இதுல. இன்னொன்னு கூட இருக்கு. இந்த கிரேஸ் ஆஃப் மா எல்லாரும் படிப்பீங்க. அதுல கூட இது மாதிரியான ஒரு லைன் வருது. One shall descend and break the iron law, change nature's doom by the lone spirit's power. இந்த இரும்பு சட்டங்களை எல்லாத்தையும் வந்து அதெல்லாம் உடைக்க முடியும். One shall descend and break the iron law, change nature's doom by the lone spirit's power. இந்த நம்முடைய கீழான இயல்புகளை எதனால நாம வெல்ல முடியும் அப்படின்னு சொன்னாக்க அந்த லோன் ஸ்பிரிட்ஸ் பவர், ஆத்மனின் அந்த சக்தியால தான் அதை வந்து செய்ய முடியும். அதே மாதிரி 441வது லைன், 594வது பக்கம், அதுல வந்து இந்த பகுத்தறிவை பற்றி சாவித்திரி சொல்வது போல இருக்கு. ஓ death, who reasonest, I reason not. Reason that scans and breaks, but cannot build, or builds in vain, because she doubts her work. I am love, I love, I see, I act, I will. இதுலயும் அதே போல அந்த ரீசன், அந்த பகுத்தறிவை பற்றி இங்க வந்து சாவித்திரி பேசுகிறார். Reason that scans and breaks, but cannot build. அதனால ஒன்னத்தையும் புதுசா கட்ட முடியாது, எதையும் செய்ய முடியாது. அது வந்து ஒரு என்ன அப்படிங்கிறத ஒரு ஸ்கேன் பண்ணி ஒரு ஆராய்ந்து பார்க்கும், இல்லாட்டி அதை உடைக்கும். அதனால வந்து உருவாக்க முடியாது அப்படிங்கிறத சொல்றாங்க சாவித்ரி. சோ இது போல சில வரிகள் சாவித்திரியில வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அதுக்கு உங்களுக்கு அதுக்காக நோட் பண்ணி வச்சேன். தேங்க்யூமா. நல்லா அருமையா இருந்தது, நோட் பண்ணிட்டேன். தேங்க்யூ. சாரதா சொல்லுங்கம்மா. ஃபர்ஸ்ட் ஒன் பேஜ் நம்பர் மறந்துடுச்சு. ஃபர்ஸ்ட் ஒன்னா 201 நிமிஷம். அது பேஜ் 240 னு சொன்னீங்க. 240
ஆமா 240. தேங்க்யூம்மா. சொல்லுங்க சண்முகப்பிரியா, சொல்லுங்க. அந்த ஹோல் நமக்கு வந்து இந்த டிசைர் ஈகோ இது ரெண்டுத்தையும் நம்ம விடுறதுலதான் சூட்சுமமே இருக்கு. எல்லாமே அடிப்படை அதுதான் சொல்ற மாதிரி இருக்குமா? டிசைர் ஈகோ இது ரெண்டுத்தையும் விடணும்ன்ற மாதிரி. அப்போ அந்த டிசைர் ஈகோ அது கோவமாவோ எதுவாவோ அதுல ஒரு ஆவேசமும் வேகமும் இருக்கு. இப்ப நம்ம அதை மதர் கிட்ட சப்மிட் பண்றோம் அப்படின்னா அதோட ரிசல்ட்டும் வேகமா வரணும்ன்ற எதிர்பார்ப்புல இருந்து எப்படிமா வெளில வருது? இல்ல, அததான் நான் முதல்லயே சொன்னேன். அந்த விளைவை வந்து எதிர்பார்க்காதீங்க. இத வந்து ஒரு பயிற்சி மட்டும் செஞ்சுட்டே போங்க. ஏன்னு சொன்னா இந்த அப்போரிசம்ல சொன்ன மாதிரி இது எல்லாமே இங்க இருக்கிற அந்த சக்திகளின் களம் அது. அப்போ அதுல வந்து பி கான்சியஸ்னு மதர் சொல்றதுக்கு பல பொருள் அதுக்கு இருக்கு. இதுவும் கூட அதுல ஒண்ணு. இப்போ நம்ம வந்து ஒரு கோபத்துல வந்து பேசுவோம், ஆனா ஏதோ ஒண்ணு இன்னும் கொஞ்சம் நமக்கு எடுத்து கொடுக்கும், இன்னும் 4 வார்த்தைகளை, இல்லையா? அப்போ வந்து நம்ம அந்த லோவர் நேச்சரை கண்ட்ரோல் பண்றதுக்கு கத்துக்கணும். அது மதர் வந்து ரியாக்டே பண்ணாதன்னுலாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் அதுக்கு அடுத்தடுத்த நிலை. ஆனா முதல்ல வந்து நம்ம அதை கண்ட்ரோல் பண்ண தெரியணும். சோ அது போல செய்யும் பொழுதுதான் மெதுவா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். ஆனா இத வேகமா செய்யணும் அப்படின்னு எல்லாம் நாம நினைக்க கூடாது. அப்படி எண்ணுவதும் தவறு. அதற்கான விளைவுகளை உடனே நம்ம பார்க்கணும். ஏதோ ஒரு 4 வருஷம் நீங்க இது எம்பிபிஎஸ் இதெல்லாம் பிடிஎஸ் எல்லாம் படிச்ச மாதிரி படிச்சுட்டு டாக்டர் ஆகணும் அப்படின்னு எல்லாம் நினைக்க முடியாது. இது வந்து ஒரு லைஃப் டைம் ப்ராஜெக்ட் மாதிரி. இது நம்முடைய கடைசி வரைக்கும் நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயம். அம்மா லீவ் தி அட்டாச்மெண்ட் டு ரிசல்ட் அதானே சொல்றீங்க? இப்பவும் அதான் வந்தது இல்லையா? அப்ப ரிசல்ட் இப்படி இருக்கணும்ங்கிற டெஃபினிஷன் நம்மகிட்ட வேண்டாம். வாட் டு வாண்ட் தேவையில்லை. ஆமா, we have to do our duty. அவ்வளவுதான். ஆமா, மதர் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை செய்யணும். Be simple, be happy, do your work as much as best as possible. அவ்வளவுதான். அதை மட்டும் செஞ்சுட்டு நம்ம விட்டுறணும். அதுக்கப்புறம் அது என்னது இதுவோ இதை நான் செஞ்சேனே, பலர் அதெல்லாம் ஞாபகம் எல்லாம் வச்சிருப்பாங்க. எனக்கெல்லாம் எதுவுமே ஞாபகமே இருக்காது. இன்னைக்கு ஒரு வேலை செஞ்சுட்டேன்னா அதோட அது மறந்துடுவேன். அப்புறம் யாரோ சொல்லுவாங்க, இல்ல இது ஏற்கனவே இது சொன்னீங்களே, இது செஞ்சீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அடுத்தடுத்து நமக்கு வந்து செஞ்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அதுதான் நல்லது. அந்த விளைவை பற்றியோ இல்லாட்டி நம்ம யாராவது பாராட்டணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அது என்ன சொல்றது, அது வந்து அகந்தை தான் அது வளர்க்கு. லக்ஷ்மி நடராஜன் சொல்லுங்க. சொல்லுங்கம்மா, சொல்லுங்க லக்ஷ்மி நடராஜன் சொல்லுங்க. மியூட்ல இருக்கா? நீங்க பேசுறதே ஒண்ணும் கேட்கல. லக்ஷ்மி அம்மா, அவங்க ஏதோ அன்மியூட் ஆகாம இருக்காங்க. ஆமா, டிரான்ஸ்ஃபார்ம் ஒரு பிரேயர்ல வரும்லமா, டிரான்ஸ்ஃபார்ம் ஆல் அட்டாச்மெண்ட்ஸ் இன்டு இன்வயலபிள் காமன் பீஸ். எஸ், கேட்டாங்கல்ல அந்த இதுக்கு. பிளஸ் மதர் வந்து ஸ்டெப்பிங் பேக் ஒண்ணு பண்ண சொல்றாங்கல்லம்மா. ஆமா, ஸ்டெப் பேக். அது வந்து அந்த செட் பேக் ஒண்ணு, அது வந்து நம்ம பை பிராக்டிஸ் ஒன்லி, நீங்க சொல்ற மாதிரி பை பிராக்டிஸ் ஒன்லி we are able to acquire. ஆமா, இந்த இயல்பை மாற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்ல. ஏன்னா அது ஒரு நாய்வால் மாதிரி. நேத்து கூட சிந்தசிஸ் ஆஃப் யோகால அதான் சொல்லிட்டு இருந்தேன். அது வந்து இட் இஸ் லைக் அ டாக் ஸ்டைல். அது பாட்டு திருப்பியும் நீங்க நீட்டுனா திருப்பியும் வளைஞ்சுக்கும். சோ நம்ம அந்த இயல்பை மாற்றுவது அப்படிங்கிறது இது நம்மளால வர்றதில்லை. ஏன்னா இது காலமாக நமக்குள்ளே ஊறி இருக்கிறது. அது அதனாலதான் அந்த சன்ஸ்காராஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து பகவான் உபயோகப்படுத்துவார். அதை எல்லாத்தையும் நீக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா இந்த பழசு எல்லாத்தையும் எது நமக்கு வருதோ அது அத்தனையும் வந்து அன்னையிடம் கொடுப்பதற்கு தயாராக இருக்கணும். அவ்வளவுதான். எது வந்தாலும் சரி, நல்லது கெட்டது, நாம பண்ண தப்பு, இல்லாட்டி சில சமயம் எல்லாம் தப்பு செஞ்சிருப்போம் தான். எல்லாரும் வந்து ஆரம்பத்துல இருந்தே பெரிய உத்தமர்கள்லாம் அப்படி எல்லாம் கிடையவே கிடையாது. நிறைய தவறு செஞ்சிருப்போம்.
அது எல்லாத்தையும் ஒன்னொன்னா எதெல்லாம் ஞாபகம் வருதோ அதெல்லாம் அன்னைக்கிட்ட கொடுத்துட்டே இருக்கும்போது சிலர்லாம் தீவிர பிராக்டிஸ் பண்றவங்க எல்லாம் இருக்காங்க இங்கெல்லாம். அந்த நான் சொன்ன அந்த நெதர்லாண்ட்ஸ்ல இருந்து வந்த அந்த லேடி பாத்தீங்கன்னா அந்த சிந்தசிஸ் ஆஃப் யோகா தான் அவங்களுக்கு மந்திரமே. சாவித்திரி கூட கிடையாது, சிந்தசிஸ் ஆஃப் யோகா தான். அதை வந்து பக்கத்துல வச்சுக்கிட்டு எப்ப பார்த்தாலும் பகவானுடைய போட்டோவை அந்த கம்ப்யூட்டருக்கு முன்னாடி ஒட்டி வச்சுட்டு அவ்வளோ பிராக்டிஸ் பண்ணுவாங்க அவங்க. இப்ப வயசு அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 75க்கு மேலேயே இருக்கும்னு நினைக்கிறேன், இல்ல 77 78 வயசு இருக்கும். ஆனா இப்பயும் கூட அதை செய்து கொண்டே இருக்கிறாரு அந்த பெரியவர். அதுதான் முக்கியமானது. இது வந்து நம்ம இத மாத்திடலாம், இந்த செகண்ட்ல மாத்திடலாம், இல்லாட்டி 2 வருஷத்துல மாத்திடலாம், அதெல்லாம் இல்லவே இல்லை. திருப்பி திருப்பி அது வந்துட்டே இருக்கும். Now we have to deal with that. We have to face that. Thank you, Lakshmi. என்ன இது சொன்னீங்க? திருப்பியும் சொல்லுங்க. என்னமா? நீங்க சொன்ன அந்த சென்டென்ஸ் திருப்பியும் சொல்லுங்க. Transform all restlessness and agitations into inviolable common peace. Transform all attachments. Sorry, நான் முதல்ல இருந்து எனக்கு சொன்னதான் வருமா? Mother, be with me now and always. Envelop me with your presence. Inhabit me with your living image. Transform all restlessness and Dullness, agitation. Arabam. Transform Enema? all dullness and darkness into bright and perfect faith. Then Transform all restlessness and agitation into inviolable common peace. Transform all attachment into a deep and stainless purity. அத இந்த குரூப்ல போட்டு விடுங்க, ரொம்ப நல்லா இருக்கு. மனப்பாடமா சொல்றீங்க ரெண்டு பேரும். இப்ப நிச்சயம்ல சொன்னோம்னா இந்த பகுத்தறிவுங்கிறது எல்லாத்தையும் பிரிக்குது இல்லம்மா. பகுத்தறிவு எல்லாத்தையும் பிரிச்சு அதுல ஒரு வேறுபாடு, ஒரு டிஃபரன்ஸ் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கு. பட் ஞானம் வந்து அதை ஒன்றுபடுத்துது. அந்த வேற்றுமைகளை எல்லாம் நீக்கி ஒரே ஒரு ஹார்மனைஸ் பண்ணுது இல்லையா? ஆமா, ஏன்னா ஈகோ வந்து நடுவுல புகுந்துருது. கரெக்ட். அந்த அகந்தை, எனக்கு தெரியும் அப்படிங்கிற அகந்தை வந்து நடுவுல பூந்துக்கிறார். அப்போ இது மாதிரி ஆயிடுது இல்லையா? அதனாலதான் மதர் வந்து இவ்வளவு ஸ்டெப் சொல்றாங்க இல்ல. வேற யாராவது ஏதாவது சொல்லணுமா? ஒரு சின்ன கிளாரிபிகேஷனுங்க. டெய்லி அவங்க பிராக்டிஸ் பண்றாங்கன்னாக்கா என்ன மாதிரில பிராக்டிஸ் பண்றாங்கங்க? அது நம்மள எப்படி பிராக்டிஸ் பண்ணணும்? உங்களையே கவனிக்க வேண்டியதுதான். உங்களையே கவனிக்க வேண்டியதுதான். எப்படி திங்க் பண்றீங்க, என்ன பண்றீங்க, எப்படி பேசுறீங்க, எல்லாத்தையும் உங்களை நீங்களே கவனிக்க வேண்டியதுதான். அதுல எதை மாத்தணுமோ மாத்த வேண்டியதுதான். ஓ, அதுதான் பிராக்டிஸ். ஆமா. Okay. Thank you.